கவர் பண்ணது ரிலேஷன்ஷிப் டயட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், when அம்மாவோட அன்பு பாசம் மட்டும் நமக்கு வந்திருந்ததுன்னா நமக்கு நிறைய செல்ஃப் அக்செப்டன்ஸ் இருக்கும். ஓகே, we will have lot of self acceptance. You are quite comfortable in your skin. நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே நீங்க ஏத்துக்குவீங்க. ஓகே, அம்மா கிட்ட இருந்து நமக்கு நிறைய பெயின் வந்ததுன்னா நமக்கு நம்ம அறியாமலே என்ன ஆகும்? I'm ashamed of myself. அந்த ஷேம் உங்களை பத்தி எதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்குதோ அது எல்லாமே ஷேம். ஓகே, we suffer from shame a lot being religious. பயங்கரமா இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, people are all the time shaming me. உங்களுக்குள்ள ஏற்கனவே ஷேம் இருந்தாதான் அடுத்தவங்களும் உங்களை ஷேம் பண்ணுவாங்க. ஓகே, now there are three aspects of child registers. நம்ம யாரோ கேட்டாங்க, என்ன சினிமா பாடலாம் எப்படி பாடுறீங்க அப்படின்னு. எங்க வீட்டுல சென்னையில வீடு பக்கத்துல கல்யாண மண்டபம். அதிகமாக நான் கேட்ட பாடல் வாராய தோழி வாராயோ மணப்பந்தல் காண வாராயோ. அவ்வளவுதான். ஒரு குழந்தை பிறந்த உடனே கண்ணு சரியா தெரியாது. Is that okay? I switch over to Tamil so that everybody understands. There are some who cannot. Yeah. Right. Okay. I'm sorry. Okay. Because for me it takes a double time. That's a reason. Sorry. Okay. Friends, when a baby is born, baby is unable to. Everything is blurred. ஒரு ரூம்ல புகையா இருந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அப்படிதான் தெரியும். So a baby goes by smell all the time. It recognizes mom by smell. அதுக்கு குழந்தைக்கு எது பெஸ்ட் சென்ட்னா அம்மாவுடைய உடல் வாசனை தான். அவங்க பிடிக்காம அந்த ஸ்மெல் வரும், பட் அதுதான் அந்த குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரெஜிஸ்டர் ஆயிடும். 8 அடி தள்ளி இருக்கும்போது அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிடும் இது அம்மா அப்படின்னு சொல்லி. ஓகே, baby can recognize. Friends, the first contact with mom for the baby is the mother's body smell. That's already imprinted in the mind. Now being adults, what happens? Like this morning or now, as we meet strangers, what do we do first? ஒருத்தவங்களை புதுசா பார்க்கும்போது நம்ம அவங்கள பார்க்கிறோம்னு நினைக்கிறோம். Not only that, we also smell them. We sniff them. ரொம்ப பிடிப்போம். புரியுதுங்களா? மோகம் பிடிக்கும் போது உங்க அம்மாவோட ஸ்மெல்லும் இவங்களுடைய ஸ்மெல்லும் ஒத்து வந்துச்சுன்னா உடனே பாடுவீங்க, ஐயையோ ஐயையோ பிடிச்சு. Friends, you feel attracted to anybody who smells like your mom. We do it unconsciously, subliminally. புரியுதுங்களா? நமக்கு கான்சியஸா தெரியாது, நம்மளுடைய உள் மனசு பிடிக்கும். ஒரு நாய் மோகம் பிடிச்ச உடனே உங்களுடைய பயோ டேட்டாவே அதுக்கு தெரிஞ்சிடும். ஒரு நாய் கண்ணை மூடிட்டு அந்த ஸ்மெல் மட்டும் போதும். யங் பர்சன், மேன், வுமன், சிக். ஒருத்தங்களுக்கு கேன்சர் இருந்தா கூட நாய்க்கு தெரியும். அது என்ன பண்ணும்? சொல்லுது, நமக்கு புரியல. அதோட எடுக்கிறாங்க ஸ்கேன், நமக்கு கிட்னி ஸ்டோன்னா கண்டுபிடிச்சிடும். கேல்குலர் எல்லாமே ஒரு நாய்க்கு ஸ்மெல்ல வச்சே தெரிஞ்சிடும் என்னென்ன சிஸ்டம் பிளாக் ஆகுது. A dog can identify. We also can, but we are not consciously aware of it. A dog does it consciously. உணர்வுகள் தெரியாது, ஆனா உள் உணர்வுகள் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், கம்யூனிட்டியில நீங்க இன்னொருத்தர் அங்க இல்ல, அவங்கள பத்தி நம்ம புரண்டி பேசுறோம். We are gossiping. காசிப் பண்ணும்போது என்ன தெரியுமாகும்? அவங்க அங்க இல்லல்ல, ஆனா அதுக்கப்புறம் அவங்கள பாக்குறீங்க. பார்த்த உடனே என்ன பண்ணுவீங்க? அப்படியே உங்க பேச்சே மாறும். ரொம்ப சூப்பரா இருக்கீங்க. நேற்று பாண்டிங்க பாருங்க, காலையில இது லதா மங்கேஷ்கரே தோத்துருவாங்க, பீஷ்மாவே தோத்துருவாங்க. ஆனா நீங்க அங்க போனா இவா கிடக்குற பெரிய லதா மங்கேஷ்கர் நினைக்க, ஆஷா போஸ்லி நினைப்பு, இவளோட நான் பாடுவேன் அப்படின்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். Subliminally, உங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு பிடிக்காது, ஆனா ஏன் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. See how we communicate with each other in a subliminal way all the time. நம்மள அறியாமலே அந்த உணர்வலைக்கு கீழே நம்ம எப்பவுமே கம்யூனிகேட் ஆகிட்டே இருக்கும்.
புரியுதுங்களா? அப்ப அந்த அம்மாவோட ஸ்மெல் யாரு எல்லாம் இருக்குதோ ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட நீங்க அட்ராக்ட் ஆவீங்க. உங்க கம்யூனிட்டியும் ஆண் பெண்ணின் கிடையாது, பெண்கள் மத்தியும் சரி அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஆண் பெண்ணுன்னா என்ன ஆகும்? அந்த பாட்டு வரும், அவ்வளவுதான். காலங்களில் அவள் வசந்தம் அப்படின்னு. A baby, it's able to see everything clearly in the 6th month, ஆறாவது மாசம். So what does mom do? She takes the baby and she coos to the baby. சுச்சு சூன்னு கொஞ்சம் சிரிக்கும். குழந்தை என்ன பண்ணும்? அம்மா முகத்தை பார்த்துட்டு, அம்மா முகத்துல இங்க 100க்கு மேல புள்ளிகள் உண்டு, அதெல்லாம் வச்சு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணும். நமக்கு எது தெரியும்ல, ஃபேஸ் ரெகக்னிஷன் கம்ப்யூட்டர்ல. How does a computer recognize our face? There are hundreds of points on our face. It is able to capture them and create an image. ஒரு இமேஜ் உண்டாக்கி அது அப்ப அம்மாவோட இது பதிஞ்சிருச்சுல. நம்ம இப்ப எல்லாரையும் பார்க்கும்போது அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியும், ஸ்கேன் பண்ணும் நம்ம ஐஸ். அப்ப யார் யாரோட அந்த அமைப்பு வந்து அம்மாவோட முக அமைப்புக்கு சிமிலரா இருக்குதோ, நெருங்கி இருக்குதோ, அவர்களை பார்க்கும்போது ரொம்ப அழகா தெரிவாங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் அழகா இருக்கணும்னா உயரமா இருக்கணும், இதுவா இருக்கணும், கிரீம் போடுறது, இதெல்லாம் தான் அழகுன்னு. There is something more than that. அதான் சொல்லுவாங்க, என்னது? பியூட்டி லைஸ் இன் தி ஐஸ் ஆஃப் தி beholder. பார்க்கிறவர்களுடைய கண்களில் தான் ஒரு அழகு இருக்கிறது. நீங்க உலகம் ஃபுல்லா இப்ப 7 பில்லியன் பீப்புளை பாத்தீங்கன்னா 83 லட்சம் பேருக்கு உங்களை பார்த்தோன்னா அழகா பார்ப்பாங்க உங்களை. சில பேர் சொல்றீங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும், இப்போ 83 லட்சம் பிடிக்கும்னு சொல்றேன். உங்களுக்கு சிரிப்பே வரல, கொஞ்சம் சிரிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஒரு தேர்ட் பெயின் ஆஃப் யுவர் மாம். உங்க அம்மா என்னென்ன மாதிரி பெயின் கோ த்ரூ பண்ணாங்களோ அது உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்க கம்யூனிட்டியில அதே பெயின் இருக்கிற ஒருவரோடு தான் உங்களுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் ஏற்படும். பிடிக்கும் அந்த ஃபெரோமான்ஸ், அதே ஸ்மெல் இருந்தா, அதே மாதிரி முக அமைப்பு இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. ஆனா அதுல இருக்கிற சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் இருக்கு, அதை வச்சுதான் அவங்கள பார்க்கும்போது அழகா தெரியும். அப்புறம் மூணாவது, யார் வந்து உங்க அம்மாவோட அந்த பெயின் இருக்கு பாத்தீங்களா, அந்த பெயின் ஃப்ரீக்வன்சி அதுவே யாருக்கு இருக்குதோ அவங்க பிணைப்பு ஏற்படும், ஒரு அட்டாச்மெண்ட். நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா, அழக தெரிந்த உயிரே உனக்கு அவ்வளவு ஈஸியா. அப்ப யார நீங்க கொஞ்ச நேரம் பழகினோம்னா கூட அவங்க கூட நல்லா பெருசா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது ஒரு பிணைப்பு. அது எப்படி ஏற்படும்னா, உங்க அம்மாவுடைய அதே அவங்களுக்கு இருந்துச்சுன்னா உடனே கிளிக் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், அது சும்மா கிளிக் ஆனா பரவாயில்லைங்க. உங்க அம்மாவுக்கு என்ன மாதிரி அனுபவங்கள் ஏற்பட்டுச்சோ நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி, அல்லது உங்களுக்கு 4 வயசு வரைக்கும் என்ன பெயின் அம்மாவுக்கு இருந்துச்சோ அதே பெயின் உங்களுக்கும் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இவெண்ட் சொல்றேன், ஆனா நான் நமது வாழ்க்கையை கொச்சப்படுத்தவில்லை. ஒரு ஜூனியர் சிஸ்டர் என்ன சொல்றாங்க, அவங்க வீட்டுல இருக்கும்போது அவங்க குடும்பம் பயங்கரமா இருந்திருக்கு. இதுக்கு நேச்சுரலாவே ரிலீஜியஸ் லைஃப் மேல ரொம்ப ஒரு பிடிப்பு இருந்தது. சின்ன வயசுல இருக்கு அதுக்கு துறவி ஆகும். அவங்க அம்மா அப்பப்ப சொல்லுவாங்க, ஆமா நீ பேசாம சிஸ்டரா போயிடு, நான் படுறேன் பாரு மாமியார் கிட்ட படுற கஷ்டம் அப்படியே சொல்லி சொல்லிச்சு. ஒரு மாமியார் வந்து தப்பிக்கிறதுக்காக வந்தேன், இப்ப ஜூனியரா இருக்கிறேன், 4 மாமியார் இருக்கிறாங்க. சாரி, நமது வாழ்க்கையை கொச்சைப்படுத்த நீங்க என்னவாக அப்பாவும் அப்பாவுக்கு நான் அடுத்து அது நம்ம எங்க சென்றாலும் நமக்கும் அது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். புரியுதுங்களா? ஆகவே அந்த எனக்கும் கால்படையும் அப்படி கிடையாது. அந்த மெமரிஸ், நினைவுகள் உடம்புல இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆன்செஸ்ட்ரல் மெமரி, அம்மாவுடைய மெமரி ரெண்டுமே அடி வயிற்றில் இருக்கிறது. இது எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ உங்களுடைய அடி வயிற்றுல ஒரு சூடு, ஒரு உஷ்ணம் இருந்து கொண்டே இருக்கும். இதை உள் சூடுன்னு சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், the symptoms that you have strong neck. ஃப்ரெண்ட்ஸ், இதுல பாசிட்டிவா இருக்குது. சாரி, இப்போ வந்து நம்ம
இந்த மெமரிஸ் பார்க்கறதுனால நெகட்டிவா சொல்றேன். பாசிட்டிவ் என்ன தெரியுமா, குடும்பத்துல பாத்தீங்களா எல்லாம் பாத்தீங்கன்னா தலைவர்களா இருப்பாங்க, மதர் ஜெனரல் ஆயிடுவீங்க. அந்த நாட்டாமையா இருப்பாங்க, உங்க அப்பா தாத்தா, இந்த மாதிரி தலைமைத்துவம் இருக்கலாம். சில குடும்பங்கள் எல்லாம் படிச்சு டீச்சர்ஸா இருப்பாங்க. அப்ப உங்களுக்கும் நேச்சுரலா அகாடமிக் இன்டெலிஜென்ஸ் வந்து ஹையா இருக்கும். சில சில குடும்பங்கள பாத்தீங்கன்னா மெடிசன் டாக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து கவுன்சிலிங் வந்தாங்கன்னா நேச்சுரலாவே ஹீலிங் பவர்லாம் இருக்கும், அல்ல நர்ஸ் ஆகலாம், டாக்டர். இதே மாதிரி ஆன்செஸ்ட்ரல் பிளெஸிங்ஸும் இருக்குது, ஆன்செஸ்ட்ரல் நெகட்டிவ்ஸ் புரியுதுங்களா? யா ஃப்ரெண்ட்ஸ், அப்ப அம்மாவோட பெயினும் ஆன்செஸ்ட்ரல் பெயினும் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா அடிவயிறு சூடாவே இருக்கும். சேர்ல கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு எந்திரிச்சு தொட்டு பாருங்க, அப்படியே வார்மா இருக்கும். you will have lower abdomen heat. அப்புறம் நம்பர் 2, எப்ப பார்த்தாலும் கேஸ் ப்ரொடியூஸ் ஆயிட்டே இருக்கும் உடம்புல. வாயு தொந்தரவு இருந்துட்டே இருந்துச்சுன்னா அடிவயிறு வந்து சூடா இருக்குன்னு அர்த்தம். Friends, like this, there are few. எப்ப பார்த்தாலும் பதட்டத்திலே இருப்பீங்க, எப்ப பார்த்தாலும் ஒரு ஷேம் இருந்துகிட்டே இருக்கும். என்னையே நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, தனிமையிலும் தனிமை, கொடுமையிலும் கொடுமை, எதற்கு இந்த இளமை, இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில் ஒரு தனிமை, ஒரு கொடுமை இருந்து கொண்டே இருக்கும். This is not because of the community life, it's because of the memories I have. அதான் அந்த நினைவுகள் போகவே போகாது அவ்வளவு ஈஸியா. நெஞ்சம் மறப்பதில்லை, நான் பார்த்திருந்தேன், உன்னை பார்த்திருந்தேன், கண்களும் போகவில்லை, கண்களும் போகவில்லை. உங்களுக்கு ரசிகர் மன்ற அம்மாவோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல உட்காரும். The reproductive system, like women having menstrual problem, men having lower abdomen problem, pelvic pain, எப்ப பார்த்தாலும் இந்த இடம் வந்து வலிச்சுக்கிட்டே இருக்கும். சாரி, லேசா கொஞ்சம் மாத்தி இருக்கிறேன், ஆனா அப்புறமா கரெக்டா சொல்றேன். The urinary problems எல்லாம். Okay, then substance abuse. Okay, நாளை முதல் குடிக்க மாட்டேன். Intimacy. What is fear of intimacy? எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கணும், எனக்கு நெருக்கமா இருக்கணும், எல்லாம் அப்படியெல்லாம் நம்ம எதிர்பார்ப்போம். When people come up close, you have anxiety so much, you push them away. அவங்க நெருங்கி வரணும்னு உங்களுக்கு ஆசையா இருக்கும், ஆனா நெருங்கி அவர்களை காயப்படுத்துவீர்கள். உங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படின்னா முள்ளப்பன்றி அது மாதிரி இருக்கும், லைக் பார்க்குபாயின். அதுக்கு வந்து நெருக்க ஆசை, ஆனா நெருங்கி வந்து என்ன ஆகும், குத்தி விட்டுடும். அதே மாதிரி இவங்க யார்கிட்டயா பார்த்து, சிஸ்டர் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னா என்ன அர்த்தம், உங்களை ஒரு மாசத்துல கைமா பண்ண போறாங்கன்னு அர்த்தம். They get attached. யார் அவங்க ரொம்ப பிடிக்குமோ அவங்களை போட்டு இம்சை பண்ணிடுவாங்க. இம்சை அரசன் 24 codependency. I depend on others for my happiness, or I want others to depend on me. அதான் codependency. அடுத்தவங்க வந்து தர மாட்டேன், டிபெண்ட் பண்ண வைக்கிறது. அது மாதிரி then anxious attachment. அதாவது யார்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகுறாங்களோ, ஐயோ நம்ம விட்டு போயிடுவாங்களோ ஒரு பயத்துல அவங்க ரொம்ப பொசசிவா இருப்பாங்க. சில பேரு ஐயோ உறவே வேணாம்பா, உலகே மாயம் வாழ்வு உறவுல இருந்து தள்ளிடுவாங்க. எங்கேயுமே ஐயோ இந்த பெயின் சொல்லிட்டு உறவை விட்டு ஓடி விடுவார்கள். Then possessive relationship இதெல்லாம். Friends, emotionally யார் யாருக்கெல்லாம் அம்மாவோட அன்பு குறைவாக இருக்கிறதோ அவர்களுக்கு பாலுணர்வு அதிகமாக இருக்கும். All those who lack the mother's love, their sexual feeling intensity will be little higher. Friends, யார் யார் வந்து அம்மா கிட்ட இருந்து பெயின் நிறைய வந்திருக்கோ, we develop something called bulletproof. Bulletproof ஓட பாசிட்டிவ் என்னது? Nobody can harm us. But what's the negative? Friends, யாராவது இப்படி கம்யூனிட்டி மெம்பர் இருந்தா அவங்களை போய் ஹக் பண்ண பிடிக்குமா? ஹாப்பி பர்த்டே இதெல்லாம் கை கூட தோணாது. வை?
It's not skin, it is just metal. Okay. Sorry to tell you, maybe 1 or 2 exceptions இருக்கலாம். All of us have some sort of a bulletproof. புரியுதுங்களா? ஆனா நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பேன், யாரும் என்ன கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. எப்பா புல்லட் ப்ரூஃபோட எப்படிப்பா வருவோம்? Yeah, we have, because we have pain from our mom that has become a bulletproof. புரியுதுங்களா? ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், உங்க அப்பா உங்களை எப்படி நடத்தினாங்க, அந்த மெமரிஸ் எல்லாம் உள்ள இருக்கும். This influences our relationship with authorities. நம்ம சுப்பீரியர் எப்படி பார்க்குறோம், ப்ரொவின்ஷியல்ஸ் எப்படி பார்க்குறோம், ஜென்ரலு, அப்புறம் நீங்க டீச்சரா இருக்கிறீங்க, ஸ்கூல் பிரின்சிபல் எப்படி பார்க்குறீங்க, ஆல் அத்தாரிட்டி ஃபிகர்ஸ். How you relate with them? What kind of a conception, notion you have about the authority figures? Is எல்லாமே shaped by our father memory. Friends, how does this work? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். ஒரு மேரிட் கப்புள்ஸ், அப்பதான் கல்யாணம் இருக்குது, உடனே அங்க என்ன ஆகும், பயங்கரமா பார்த்த முதல் நாள் அந்த மாதிரி ஒரு கப்புள். ஓகே, அது தெரியும். In 2 months, wife's birthday, அதை ஸ்பெஷலா கொண்டாடணும்ட்டு அவர் ஒரு தெரியாம ஒரு பார்ட்டி. So he books a hotel room, catering எல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு, ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஃபோன் பண்ணி, ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஃபோன் பண்ணி, ஒய்ஃபோட பர்த்டே வாங்க, பட் சர்ப்ரைஸ் சொல்லிடாதீங்க. என்னமோ பர்த்டேக்காக பண்றாருன்னு, என்ன பண்றாருன்னு தெரியாது. ஓகே, அப்ப ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் பர்த்டேக்கு, என்ன கொடுக்கலான்னு மாமியார்ட்ட கேட்கறத, ஒய்ஃபுக்கு எது பிடிக்கணும்னா, அதுக்கு தங்க மோதிரம்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, ஒய்ஃபுக்கு தெரியாம மோதிரத்தை எடுத்து ஒரு ஜுவல்லரியில போயிட்டு அளவு கொடுத்து திருப்பி கொண்டு வந்து வச்சிடறாரு மோதிரம். ஸோ பர்த்டேக்கு ப்ரீவியஸ் ஈவினிங் அந்த கடையில் போயிட்டு மோதிரம் வாங்கிட்டாரு, வாங்கி ராப்பிங்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வர்றாரு. வீட்டுக்கு எடுத்துட்டு இதை ஒழிச்சு வைக்கணும், அப்புறம் சர்ப்ரைஸ் ஆர்டர் அது தண்ணி கொடுக்கணும். ஒய்ஃப் அப்பதான் கிச்சனுக்கு போறாங்க, ரிசீவ் பண்ணிட்டு கிச்சனுக்கு போறாங்க, காஃபி எடுத்துட்டு வர, எங்கேயாவது ஒழிக்கணும்னு பாக்குறாரு. அவருக்கு தோன்றது என்னன்னா, ஒய்ஃபோட ஹேண்ட்பேக்ல வச்சா, வேலை முடிச்சுட்டு ஹேண்ட்பேக்கை வச்சாங்கன்னா அடுத்த நாள், அதனால காலையில காலையில திறந்த உடனே சர்ப்ரைஸ் இருக்கும்ட்டு அவர் திறந்து உள்ள வச்சிட்டு இருக்காரு. அப்பதான் ஒய்ஃப் காஃபியோட வராங்க. ஹேண்ட்பேக்ல கை வைக்கிறது அவங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு நல்லா தெரியும் இவர் ஏதோ கெட்டு வைக்கிறாரு, நம்ம கிட்ட தெரியாம சர்ப்ரைஸா பண்றாரு அப்படின்னு தெரியும். இருந்தாலும் செல்லமா சொல்றாங்க, திருடா அங்க என்ன பண்றீங்க அப்படின்னு. பேக போட்டுட்டு ஒரு அறை, எப்படி நீ என்ன திருடன்னு சொல்லலாம் அப்படின்னு. I'm your loving husband, how can you call me a thief? அப்படின்னு சமாதத்தால திருப்பி கிளம்பிட்டாங்க. சுருக்கு எப்படி அவ என்ன திருடன்னு சொன்னலாம். அடுத்த நாள் பர்த்டேக்கு பதிலா 3வது உலகம் புரியுதுங்களா, இஸ்ரேல் ஈரான் மாதிரி நடக்குது. they canceled the party. ஏன்னா அந்த பொண்ணு சுழுக்காயிடுச்சு, 3 நாள் ஆச்சு சரியா வர்றதுக்கு. அப்ப கவுன்சிலர் போனோம்னா, கவுன்சிலர் சார் என்ன சார் அது என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியாது, அப்புறம் தெரிஞ்சு அடிச்சிருக்கிறேன்னு தெரியும். ஏன் சார் அது தெரியல சார். சரி, சின்ன வயசுல நடந்த ஏதாவது ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்குது அப்படின்னு அவர் சொன்னாரு. ஓகே, இவருக்கு ஒரு பேர் வச்சிடலாம், இங்க இல்லாத பேரு. யாரும் ரமேஷ்னு இருக்கீங்களா? ரமேஷ் வச்சுக்கோங்க பேரு. ஃப்ரெண்ட்ஸ், மிஸ்டர் ரமேஷ் ஒரு 8 வயசு பையன். சம்மர் ஹாலிடேஸ் ஈவினிங் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸோட. நான் இங்கிலீஷ்ல அப்படி இப்படி சொல்றதுனால அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஓகே, பிளேயிங் கிரிக்கெட். அப்ப முடிச்சுட்டு வீட்டுக்கு போலான்ட்டு பேட் ஸ்டம்ப்ஸ் எல்லாம் கட்டிட்டு இருக்கான். பையன் சொல்றான், ரமேஷ் அங்க பெட்டி கடைக்காரு, பெட்டி கடையை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காரா, அந்த பலகை வச்சிருப்பாங்களா பெட்டி கடையில டோருக்கு. இந்த 3rd and 4th பிளாங்க் பலகை இருக்குல்ல, அதுல கேப் இருக்குடா, அந்த மிட்டாய் பாட்டு இருக்குது, மிட்டாயெல்லாம் எடுக்கலாம், சூப்பரா இருக்கும். நான் சொல்றேன், அதெல்லாம் தப்புடா, திருடி சாப்பிட்டாதான்டா டேஸ்டா இருக்கும் அப்படின்றான். சரி, நீங்க செய்யுங்க, என்ன எதுக்குடா
ஏய், நாங்க நேத்து ட்ரை பண்ணோம்டா, எங்க கையெல்லாம் பெருசா இருக்கு, இதுல நீதான் கடைக்குட்டி, இதான் ஸ்மாலஸ்ட் பாய் அமாங் அஸ். நீ கை விட்டினா போகக்கூடாது கேப்ல. பாய்ஸ் பியர் பிரஷர் வாங்கல, பிடிச்சி தூக்கி கொண்டு போய் அங்க வச்சு கை விடுற உள்ள விட்டோம்னா போயிடுச்சு உள்ள. சூப்பர் சூப்பர், அங்க பாரு மிட்டாய் பாட்டில் தெரியுது, ஆமா பக்கத்துல கொண்டு வா, மூடிய தர கீழே போடு, ஒரு மிட்டாய் எடுத்து சூப்பர் 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 எப்படி எடுத்துட்டு இருக்கான். அப்ப அந்த பக்கம் போறவங்க யாரோ அப்படின்னு நின்று பாக்குறாங்க, ஒருத்தர் சொல்றான் பாக்குறாங்க, அவன் மட்டும் இருக்கட்டும் தூரமா போயிடலாம். அப்பதான் நோனா பெயின்ஃபுல்லா எடுத்துக்கிட்டே இருக்கான். வீட்டுக்கு போனா கடைக்கார வழியில ஐயோ மொபைல் போனை வச்சுட்டு பார்த்துட்டு என்ன திருப்பி தூரத்துல பாக்குறாரு, யாரோ இந்த வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. வேகமா ஓடணும்னு அந்த பாய்ஸ் ஒரே ஓட்ட ஓடிட்டான். போய் குடிச்சு அந்த பையனை தட்டி விட்டு மிட்டாய் ஒரு கையில புடிச்சுக்கிட்டாரு. இவனை பிடிச்ச தரத்துல எடுத்துட்டு போய் அவங்க வீட்டுல போய் அடிக்கிறாரு. அப்போ அவன் தந்தோன்னே, சார் பாருங்க சார் உங்க பையன் பண்ண வேலை. என்ன சார், இவ்வளவும் எங்க கடையில இருந்து திருடிட்டான் சார், நான் கையும் கடவுமா பிடிச்சேன் சார். ஏன் பையனா அப்படின்னு அட்டி விட்டாரு. அட்டி அவனுக்கு மயக்கம் வந்துருச்சா, தண்ணி கொடுத்து திருப்பி அடிச்சாரு. அடுத்த நாள் அம்மா சொல்றாங்க, எங்க அந்த அதிர்ஷ்டம் பாட்டில் அதிர்ஷ்டம் கம்மியா இருக்குது, அப்பா இவனை கூப்பிடுற ரமேஷ் அம்மா. ஆக்சுவலா எடுத்துட்டு போனது அண்ணன் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக எடுத்துட்டு போயிட்டான். அப்பா அடிக்காரு, அப்பா நான் தொடவே இல்லப்பா அப்படின்னு. டேய் நீ ப்ரொஃபஷனல் திருடன் தான், கடையிலே போய் திருடுறவன் வீட்டுல திருட மாட்டானா, நீ தாண்டா திருடி பண்ண அடிக்கிற. ஃப்ரெண்ட்ஸ், will that affect a person? ஒருத்தரை பாதிக்குமா ஃப்ரெண்ட்ஸ்? அது அப்படியே அந்த திருடான்ற அடிக்கடி அப்பா என்ன பண்ணுவார், கோவம் வந்துச்சு சொல்றது கேட்கலன்னா, ப்ரொஃபஷனல் திருடா இங்க வாடா, திருடா இங்க வாடா, போய் பைக்கை போய் தொடச்சு வை அப்படி சொல்லுவாராம். அப்ப அந்த திருடான்ற வார்த்தை அவனுக்கு அப்படியே ரணமாயிடுச்சுல உள்ள. That word thief, that called him a thief, that became a wound that was deep in his heart. Now wife said it all with a good feeling, ஒரு அஃபெக்ஷனோட. காதல் திருடன்னு சொல்லுவாங்கல்ல, திருடி திருப்பி கொடுத்து விடு இப்படி எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அது அந்த மீனிங்ல தான் சொன்னாங்க. திருடா என்ன சரி அவர் விட்டாரு அப்பலாம். Do you understand friends? Now do you understand every little memory we have from our family, especially father, that becomes a wound, how that interfere with our relationship. புரியுதுங்களா? உங்களுக்கு என்னென்ன மாதிரி காயங்கள் ஏற்பட்டுச்சோ, உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை அறியாமலே அது கிளம்பிட்டு. தட் இஸ் ஆஃப் ஹியூமன் ரிலேஷன்ஷிப் ஒர்க்ஸ். அதான் நம்மளுடைய டைனாமிக்ஸ். எங்க போனாலும் புரியுதுங்களா? சின்ன சின்ன ஆசை சிறுகடிக்கும் ஆசை, அது மாதிரி நம்ம இருப்போம். These are some of my favorite things. When the dog bites and the beach stings, when I feel sad, I simply remember. When the dog bites and the beach stings, when I feel sad, I simply remember my favorite things. And then I don't feel so bad. Right comment in the popular brown paper packages, tied up with strings. These are a few of my favorite things. Great, wonderful fun. அப்ப நம்ம ஸ்பான்டேனியஸா இருப்போம். அந்த சிஸ்டர் வந்து அந்த ஃபாதர் சிஸ்டரோ கம்யூனிட்டியில பாத்தீங்கன்னா ஒரே ஹாப்பியா ஸ்பான்டேனியஸா இருப்பாங்க. யாருக்கு ஸ்பான்டேனிட்டி இருக்குதோ அவங்க ஹாப்பியாவும் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி உன்னை கொல்லுவே சவால் வேண்டாம் உன்னை வெல்லுவே. சில பேருக்கு ஒரு சின்னது நடந்துச்சுன்னா போதும், அது பாகுபலி பார்ட் 3 இவ்வளவு ஓடிக்கிட்டே இருக்கும். இதுதான் உங்களுக்குள்ள வந்திருக்குதோ அந்த அளவுக்கு நீங்க பகைமை உணர்வோட இருக்கீங்க. ரிலீஜியஸா இருந்தாலும் மன்னிக்க முடியுமா? ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த பெயினை ஆட்டோமேட்டிக்கா மன்னிப்பு வந்து விடும். ப்ராப்ளம் ஸ்டார்டிங் வித் ஃபேட்டி லிவர், அப்புறம் ஸ்டமக், இது பேங்க்ரியாட்டிக் ப்ராப்ளம், டயபெட்டிஸ், ஸ்லீப் ப்ராப்ளம், இது எல்லாமே வரும். ஸ்டமக் நம்பர்
ப்ராப்ளம்ஸ், அசிடிட்டி, இதெல்லாம் வந்து அசிடிட்டி ஜாஸ்தியா இருக்கும். தென் எமோஷனலி ஓகே, ஆங்கர் அண்ட் ஹேட்ரட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிபிடி நான் டெஸ்க்டாப்ல அப்படியே விட்டுருக்கிறேங்க. Those of you who want order, somebody can take it, convert it into PDF, and or I will send the PDF to you. This one you can forward to people. Highly vindicative. ஏதாவது சின்ன தப்பு பண்ணா போதும், அது பெருசாக்கி ஊதி. இல்ல சில பேருக்கு அதுதான், பேரை பற்றிய நற்செய்தியை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ கேடு. அவங்களுக்கு இவங்கதான் நற்செய்தி பணியாளர், ஹெரல்ட்ஸ் ஆஃப் தி குட் நியூஸ். சாரி, யாரும் இருக்கிறீங்களா? ஹெரல்ட்ஸ் ஆஃப் தி குட் நியூஸ் இல்ல, the stomach, the family attachment memory, chest area. Okay, ஃபேமிலி அட்டாச்மெண்ட் என்னன்னா, ஒரு குழந்தைக்கு அன்பு தானே வேணும். ஃபர்ஸ்ட் 4 years லவ், ஆஃப்டர் நியூட்ரிஷன் லவ். ஆனா அன்பு செய்யறாங்க, அந்த குழந்தைக்கு புரியுற மாதிரி அன்பு செய்யணும். புரியுதுங்களா? அதுலதான் தப்பு. நிறைய பேர் தப்பு செய்யறோம். ஆமா, ஒரு 6 மாசம் குழந்தைகிட்ட போய் லவ் யூ சொன்னா புரியுமா? அது எப்படி அன்பை புரிஞ்சுக்கும்? ஹகிங், அந்த ஒரு டச், அரவணைப்பின் மூலமாக தான் தான் அன்பு செய்யப்படும். ஒரு 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 ப்ரௌடா இருக்கணும். இது அந்த பிலாங்கிங், என் ஃபேமிலி அப்படி ஓவர் அட்டாச் ஆகிருக்கிறதும் கிடையாது. ஓகே, அது மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி உங்களுக்கு ஷிஃப்ட் ஆகலான்னு பாருங்க. வீட்டில் இருக்கும்போது அம்மா அப்பா 100%, நம்ம சபையில சேர்ந்தவொடனே என்ன தெரியுமா ஆகணும்? ஒரு ஷிஃப்ட் வரணும். உங்களுடைய ஃபோக்கஸ் 80% வந்து என்னுடைய கம்யூனிட்டி, ப்ராவின்ஸ், என்னுடைய அப்பாஸ்டலேட், அது மாதிரி இருக்கணும். ஒன்லி 20% ஃபேமிலியை பற்றி எண்ணங்கள். சில பேருக்கு பாத்தீங்களா 80% ஃபேமிலி, அம்மா அப்பா அங்க அட்டாச் ஆகி இருப்பாங்க. இங்க வந்து 20% அப்படின்னா உங்க ஃபேமிலி மெமரியே ரிப்பேரா இருக்குன்னு அர்த்தம். அது கரெக்டான ஃபேமிலியான்னு கேட்டா கிடையாது. திருமணம் ஆகிற பெண்களுக்கு என்ன ஆகணும்? இந்த ஷிஃப்ட் ஆகணும். இன்லாஸ் ஃபேமிலிக்கு போனோம்னா 80%, இன்லாஸ் 20% தான். சில பேருக்கு அப்படி ஷிஃப்ட் ஆகாது, அம்மா அப்பா கூட இன்னும் பாசம் வரும். அண்ட் தட்ஸ் நாட் அ குட் சைன் அட் ஆல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், you will have a lot of depression. Friends, the more pain it was downloaded from your family, the more depressive you are. எப்பவும் ஒரு சோகம் இருந்து கொண்டே இருக்கும். சோகங்கள் எனக்குள் நெஞ்சோடு இருக்கு, சிரிக்காத நாளிலேயே. வெளியே அப்படியே சிரிச்சிட்டு இருப்போம், ஆனா உள்ளதா இருக்கும் சோகம். Friends, what you might develop lung problems, conditions and heart conditions. Okay, the மாதிரி வரும். When I say heart, it includes blood counts. Blood எல்லாம் கரெக்டா இருக்கா? Okay. Friends, recently I had gone to a women's college for a 2-day seminar, college students. Okay. Second day, first day, காலையிலே வார்டன் சிஸ்டர் வந்து என்ன கேட்டாங்க, ஒரு 500 இருக்காங்க, கிட்டத்தட்ட 500. அவங்களுக்கு ஈவினிங் 1 hour டாக் கொடுக்குறீங்களா 6 to 7? ஏன்னா இது 4:30 முடிஞ்சிடும், அப்புறம் அடுத்த நாள் தான். 1 hour டாக் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. நான் சரி, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு ஹாஸ்டல்ல, அதை அட்ரஸ் பண்ணி சரி. அது முடிச்ச உடனே அவங்க சொன்னாங்க, உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்கணும். நான் கேளுங்க சிஸ்டர். என்ன இல்ல, அவங்க ஹாஸ்டல் வரக்கு முன்னாடி இந்த ஹாஸ்டல் இருக்காங்களே சிஸ்டர், அவங்க வந்து ஒரு கொஞ்சம் சொல்லுவாங்க, என்னது எச்சிக்கையில காக்கா ஓட்ட மாட்டாங்க மாதிரி. ஏன்னா வாட் ஷீ ஷுட் டு, இப்ப 480 பேர் அப்படி ஸ்டூடெண்ட்ஸ்னா முட்டை எல்லாம் பாயில்ட் எக்ஸ் எவ்வளோ 420 தான் பார்த்தேன். 20 அதுல 20 கேர்ள்ஸ்க்கு பிடிக்காம இருக்கலாம். ஏதாவது பத்தெல்லாம் சொன்னா அது என்னோட பிரச்சனை இல்லப்பா, கரெக்டா? அது மாதிரி எல்லாத்தையும் மீன் என்ன பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பீஸா ஒருத்தருக்கு ஒண்ணு அவ்வளவுதான் அந்த மாதிரி வைப்பாங்க. இதனால பெரிய பிரச்சனை வந்துச்சு. புது சிஸ்டர் இவங்க வந்தான சண்டை போட்டு கம்யூனிட்டியில
பட்ஜெட்டை டபுள் ஆக்கிட்டாங்க. ஆகிட்டு மத்திய பிரதேஷ் நல்லா இருந்தாதான் மற்ற பிரதேசங்கள் நல்லா இருக்கு. She was very generous. எப்படின்னா இவங்க பிரேக்ஃபாஸ்ட் டைம்ல இவங்களே என்ன பண்ணுவாங்க, இட்லி இதை எடுத்துட்டு, என்ன நீ 2 இட்லி சாப்பிட்ற, உன்னோட இடத்துல ஒரு 8 இட்லியா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே கூட இருந்து கேர்ள்ஸ் என்கரேஜ் பண்ணி எப்பவுமே எக்ஸ்ட்ரா சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அங்க பன்னீர்லாம் இருக்குல்ல, அது போட்டுடலாம், ஸோ நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அது மட்டும் இல்லாம வேற வேற இதெல்லாம் இருக்கு சென்டர்ஸ், அதெல்லாம் யூஸ் ஆகும் தான். அதனால எப்பவுமே எக்ஸ்ட்ரா போட்டு நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு. அங்க படிக்கிற ஒரு ஸ்கூல், அந்த ஒரு கேர்ள், அதோட அப்பா வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல சீஃப் டாக்டர். அந்த இன்ஃப்ளூயன்ஸ்ல அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் வச்சாங்க. மெயின்ல இந்த பிளட் டெஸ்டிங், பிளட் கவுண்ட்ஸ், அப்புறம் ப்ரெஷர், அது சுகர், இது மாதிரிலாம் பார்த்தோம். ஓகே, எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. 480 கேர்ள்ஸ். அப்படியே கட்சியில் ரிப்போர்ட், அந்த சீஃப் டாக்டர் சிஸ்டரோட என்ன, எல்லா கேர்ள்ஸும் பிளட் கவுண்ட் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு, எஸ்பெஷலி ஹீமோகுளோபின் 12.5 இருக்கணும் அதுக்கு மேல. பட் எல்லா கேர்ள்ஸுக்கும் 10, 9, 8 இருக்குது. ஏன் இப்படி டாக்டர் நீங்க தான் சொல்லணும் அதுக்கு என்ன காரணம்னு. இந்த நியூட்ரிஷன் ப்ராப்ளம், ஒழுங்கா சாப்பாடு கொடுங்க அப்படின்ட்டு போயிட்டாரு. சிஸ்டருக்கு 2 நைட்டு தூக்கமே வரல. அது எப்படி, நான் எல்லாம் வந்து நல்லா குவாலிட்டி கொடுத்துருக்கிறேன் சாப்பாடு, அது எப்படி இவர் சாப்பாடை பிளேம் பண்ணலாம்? என்ன சம் ஆஃப் த கேர்ள்ஸ் வீட்டை விட இங்க பெட்டர் சாப்பாடு, இந்த மாதிரி வீட்டு நிலைமையோட இங்க நல்லா சாப்பாடு கொடுக்குறோம், அது எப்படி சொன்னாலும் ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. என்கிட்ட கேட்டாங்க, நீங்க ஒரு சைக்கோ தெரபிஸ்ட், நீங்க சொல்லுங்க இதுக்கு என்ன காரணம். நான் சொன்னேன், சிஸ்டர், பிளட் கவுண்ட்டுக்கும் நான் எவ்வாறு அன்பு செய்யப்படுகிறேன் என்பதற்கும் நேரடி தொடர்பு. பிளட் counts are directly connected to the way we experience love in our community. யார் யாருக்கு இந்த கவுண்ட் கம்மியா இருக்க உடனே அயன் டேப்லெட்ஸ், இந்த டேப்லெட்ஸ், அந்த டேப்லெட்ஸ் போகாதீங்க. நம்ம சாப்பிட்றதுல யாருமே நம்ம பட்ஜெட்ல நல்லா சாப்பிடுறோம், எல்லா நியூட்ரிஷனும் வருது. நம்ம ஃபுட் பாத்தீங்கன்னா இட் இஸ் ஹெல்த்தில. we have vegetables, we have non-veg, we have, so food wise no problem. அப்ப it's because if you feel unloved in a community, your blood count will automatically drop. புரியுதுங்களா? அவங்க சொன்னாங்க அப்படி ரொம்ப கம்மியா இருக்கு. நான் சொன்னேன், சிஸ்டர், நீங்க செய்யறதை நான் குறை சொல்லல, ஆனா பிளட் கவுண்ட் ஏன் கம்மியா இருக்குன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், இந்த கேர்ள்ஸுக்கு, விமனுக்கு என்ன பண்ண முக்கியம், வீட்டுல இருந்து காலேஜ் போகும்போது 4 பேரை பாக்குறாங்க, 4 கடைக்கு போறாங்க, விண்டோ ஷாப்பிங் செய்யறாங்க, 4 பொருளை பார்க்கணும், 4 முகங்களை பார்க்கணும். அந்த பழகிற சோசியல் இன்டராக்ஷன் இருக்குல்ல, யூ ஹேவ் லிமிட்டட். இவங்க என்ன கிளாஸ், ஹாஸ்டல், கேம்பஸ். அதுவும் சிஸ்டர் என்ன பண்ணாங்கன்னா, இதுங்கெல்லாம் அரட்டை அடிக்கிறாங்க ஸ்டடி டைம்லன்றதுக்காக, எல்லாம் ஸ்டடி ஹால்ல கிடையாது, எல்லாம் இதுக்கு வந்துருங்க. ஏன்னா அங்க பார்த்தேன், அதெல்லாம் பெரிய ஸ்டேடியம் இருக்குல்ல, கிரவுண்ட், அதுல வந்து 10 அடி தள்ளி உட்காரணும், 10 feet away from each other, no interaction, all after study. அப்ப என்ன கதை, உங்களுக்கு அந்த இன்டராக்ஷன் கம்மி ஆயிடுச்சு. வீட்டுல இருந்தா என்ன பண்ணுவாங்க, பாய் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணுவாங்க, டெய்லி பேசுவாங்க. சரி, வீட்டுல சண்டை போட்டாலும் அந்த ஹியூமன் கனெக்ஷன் இருக்குல்ல, அது வெரி இம்பார்ட்டன்ட். ஃப்ரெண்ட்ஸ் கம்யூனிட்டியில சண்டை போட்டாலும் சரி, அந்த கனெக்ஷன் தேவை. முடிய பிடிச்சிக்கிட்டாலும் என்ன பண்ணும், டெய்லி கண்ணு, ஐ கான்டாக்ட், வெரி இம்பார்ட்டன்ட். when that is not there, okay friends, everything goes amok. okay, எல்லாமே ஸ்பாயில் ஆகும். அடிச்சாலும் பிடிச்சாலும் பொண்ணா சேர்ந்துக்கிறா, இன்னும் அடிச்சது பொண்ணு. ஆக்சுவலா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடிச்சாலும் குடிச்சாலும் அந்த ஹியூமன் கான்டாக்ட் இருக்குல்ல, அந்த ஒருத்தரை ஸ்மெல் பண்றோம்ல, அது முக்கியம். இப்ப உங்களுக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட்டாலும் ஒருத்தங்க தனியாவே இருந்தாங்கன்னா பிளட் கவுண்ட்ஸ் குறைஞ்சிடும். இது எங்க முயலுக்கே செஞ்சு பார்த்தாங்க. முயல்லாம் தனித்தனியா ஒரு கூண்டுல போட்டு சூப்பர் ஃபுட் கொடுத்து பார்த்தா எல்லாத்துக்குமே பிளட் கவுண்ட்ஸ் கம்மியா இருக்கு, ஹீமோகுளோபின். எது முயலுக்கு எங்கே தனிமை உணவு இருக்குதோ பிளட் கவுண்ட் கம்மியாயிடும். அதனால தயவு செய்து அவங்களுக்காக மாத்திரையெல்லாம் கொடுக்காதீங்க. இந்த சிஸ்டர்ஸ்க்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் ஏற்பாடு பண்ணுங்க.
நாளைக்கு உங்க பொருட்கள் வந்துருவாங்க, யார் யார் புரியுங்களா? ஸ்பெஷலா அந்த கேர்ள்ஸ் வந்து இவங்க ரூல்ஸ் தப்புன்னு சொல்லல, ஏன் பிளட் கவுண்ட் கம்மியா இருக்கு. நான் சொன்னேன், நீங்க என்ன பண்றீங்க, மொபைல் வாங்கி வச்சுட்டு வீக்லி அந்த சண்டே ஈவினிங் மட்டும்தான் ஒரு 2 hours வேணுமோ வீட்டுல எல்லாம் பேசலாம், மற்றபடி these girls want to connect with their boyfriends every day. அது முடியல. அப்ப அந்த தனிமை உணர்வு வந்தாலே பிளட் கவுண்ட்ஸ் கம்மியாயிடும், புரியுதுங்களா? அப்போ சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு ஃபேமிலி வந்து ஒரு பீஸ்ஃபுல்லா இல்லாத ஒரு ஃபேமிலி, புரியுதுங்களா? எப்ப பார்த்தாலும் உள்ள 3வது உலக போர் நடந்துகிட்டே இருக்கு. அப்ப எவ்வளவு காலத்து அந்த மாதிரி வளர்ந்துருக்கிறீங்களோ, நீங்க சின்ன வயசுல ஃபேமிலி நினைச்சாலே ஒரு பெயின் தான் வரும், அப்பா அம்மா சண்டை போட்டுட்டு எப்ப பார்த்தாலும் அப்படின்னு என்ன ஆகும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி ஹார்ட் கண்டிஷன் அண்ட் லங் ப்ராப்ளம், பிரீதிங் ப்ராப்ளம், bronchitis, ஆஸ்மா இதெல்லாமே வருது. தென் ஹார்ட் கண்டிஷன்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் பிளட் கவுண்ட்ஸ்ல இருந்து ஹார்ட்ல பிளாக், அது இது கொலஸ்ட்ரால் எல்லாமே. கொலஸ்ட்ரால் வந்து ஃபுட்ல கிடையாது, இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை லிவர், புரியுதுங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். சேம் வே ஆங்கர், ரிசென்ட்மெண்ட், அக்ரெஷன் இதெல்லாமே இருக்கும். தென் அதான் ஓகே. நெக்ஸ்ட் டீச்சர் தந்து ஃப்ரெண்ட்ஸ், ஐ திங்க் மொரலஸ் இதோட முடிச்சுக்கலாம்னு பார்க்குறேன். Then there are other no about this. இப்போ இதை எப்படி சரி பண்ணணும்ல, these are the friends. Then we also have societal memory. நம்ம சொசைட்டியோட எதிர்பார்ப்புகள் சின்ன வயசுல சமுதாயம் என்னென்னலாம் சொல்லி கொடுத்துருக்கு. One example is friends, when we do studies, women better, men better சொல்லும்போது பிசிக்கலாலும் சரி, பிசிக்கல் பாடி இன்டெலிஜென்ஸ்லயும் சரி, இன்டெலிஜென்ஸ் எல்லாத்துலயுமே விமன் ஆர் சுப்பீரியர் டு மென். கொஞ்சம் கை தட்டலாம் விமன்லாம். இன்டெலிஜென்ஸ் கூட ஆண்களை விட அவங்களுக்கு 3% அதிகமா இருக்கு. ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் ஸ்பெசிபிக்ஸ்ல இது மென்னுக்கு ஜாஸ்தியா இருக்கும். விமன் ஆர் வே பெட்டர் தேன் மென் இன் மெனி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப். அதனாலதான் ஆண்களை விட பெண்கள் இந்தியாவில் 8 years they outlive men by 8 years. 8 வருஷம் ஜாஸ்தியா இருக்க போறீங்க எங்களோட, புரியுதுங்களா? And in every way except spirituality and love, women think chapelல பாத்தீங்கன்னா இப்போ women religious நிறைய இருப்பாங்க மென்னை விட. And also churchல போய் பாத்தீங்கன்னா women அதிகமா இருப்பாங்க மென்னோட. From that shall we say women are more spiritual? May not be. Women are more expressive. Same way when it comes to love, most women think men are they are loveless, அதெல்லாம் heartless people அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. Men are used and throw அப்படின்னுவாங்க. When it comes to love, men are not expressive, women are very expressive. They have PhD in expressing. அது இல்லாதது கூட எப்படி அப்படியே காட்டணும். Okay, actually women are more manipulative than men because they are more intelligent. புரியுதுங்களா? லவ் இருக்கிற மாதிரி காமிச்சவங்களா அப்படியே பிடிச்சி, yeah, women have that friends. இப்ப friends, how to come out of it? Okay, men no women பத்தி சொல்லிட்டேன், மென்னுக்கு ஒன்று சொல்லல. Okay friends, one beautiful experiment done by Harvard University. நான் இது எல்லாத்தையுமே சேர்த்து ஃபாதருக்கு அனுப்பிடுறேன் பிபிடி, இதுல சில விஷயங்கள் இல்லை. ஓகே, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ஸ்டடிஸ் ஃபார் 75 years longitudinal studies. அது எப்படின்னா அவங்க வந்து நம்மள இதை ஒகேஷன் பார்க்க மாட்டாங்க, ஜாப். So friends, there are some jobs that are giving lot of money. Some jobs give happiness. மகிழ்ச்சி தருகின்ற ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்னு ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. 75 years longitudinal studies. Then they came up with a list of 20 jobs. Okay, happy, no, that gives happiness, not money. Can you guess எது டாப்ல இருக்குன்னு? The happiest job is being a parish priest and pastors. ஆனா எல்லா parish priestum கிடையாது. But this is what the research is said by positive psychologists. Okay, இதுல என்னன்னா இங்க நீங்க உட்கார்ந்துருக்க மாதிரி தான் 70% ரிசர்ச் வந்து யார்கிட்ட பண்ணாங்கன்னா விமன் ரிலிஜியஸ், 30% தான் மென்.
இப்போ இங்க உட்காந்துருப்போம் 70-30 நினைக்கிறேன், அல்லது 80-20 கூட இருக்கலாம். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அப்ப அவங்க கண்டுபிடிச்ச இதுல டாப்ல இருக்கிறோம். ஒரு பியூட்டிஃபுல் இது என்னன்னா, when a person is a happy religious, you are convinced of your vocation, you are rooted in your charism. உங்களுக்கு உங்களுடைய சபையை ஒரு தாயா நினைக்கிறீங்க, தாய் வீடு மாதிரி, ஒரு அம்மாவா நினைக்கிறீங்க சபையா. If you have that kind of a feeling, those people are better off than the lay people in every way. Your longevity of life is very high. அதாவது யார் யார் துறவரத்தின் மீது ஒரு பிடிப்பு இருக்கிறதோ அவங்க பொது நிலையை விட இன்னும் நல்ல ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், ரிலேஷன்ஷிப், லாஞ்சவிட்டி ஆஃப் லைஃப் எல்லாமே சூப்பரா இருக்குதான். ஆனா யார் யாருக்கெல்லாம் ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால், என்னடா இது வாழ்க்கை, என்னடா பொல்லாதவா, இது என்ன ரிலிஜியஸ் லைஃப்னு ஒரு சலிப்பு யார் யாருக்கு இருக்குதோ, they are more miserable than the lay people. பொதுநிலையினரோட ரொம்ப மோசமா இருக்குமா உங்களுடைய ஹெல்த்ல இருந்து எல்லாமே. ஸோ உங்க ஹெல்த்தை வச்சு, சாரி, ஐ டோன்ட் வாண்ட் டு பிளேம் எனிபடி, மோர் ஆர் லெஸ் யூ கேன் சென்ஸ் உங்க கூட பிறந்தவங்களோட உங்க ஹெல்த் நல்லா இருந்துச்சுன்னா யூ ஆர் அ ஹாப்பி ரிலிஜியஸ். ஓகே, இதெல்லாம் எப்படி சரி பண்றது அப்படின்னு தானே. இந்த 3 குவாலிட்டிஸ் நீங்க டெவலப் பண்ணீங்கன்னா தானாகவே சில காயங்கள்லாம் ஆறிடும். You will automatically get healed if you are able to promote 3 qualities in happy career. அப்ப உங்களுடைய வொகேஷன்ல இந்த 3 இருக்குதா அப்படின்னு. ஓகே, நம்பர் 1, any job that involves a lot of eye contact, they seem to be happier. Number 1, eye contact. நீங்க எந்தெந்த உங்களுடைய ஒரு நாள்ல 24 ஹவர்ஸ்ல எவ்வளவுக்கு ஆட்களோட கண்ணை பாக்குறீங்களோ, சென்ட் ஜோசப்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போனார் கண்ணு செக்அப்காக. டாக்டர் கேட்டார், சார் எல்லாமே நல்லா தானே இருக்கு, கண்ணு சூப்பரா இருக்குது, இல்ல செக் பண்றதுக்காக கேட்டாங்க. பக்கத்து வீட்டு லேடி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க, வர வர கால பார்வையே சரியில்லை. அப்ப நீங்க எப்படி பாக்குறீங்களோ அதுலதான் எல்லாமே. ஓகே, when you have eye contact, செல்ஃபிஷாவும் பார்க்கலாம்ல. இப்போ ஒரு பிசினஸ் மேன் நம்மளை பாக்குறாரு, ஐ கான்டாக்ட் சூப்பரா இருக்கும், ஆனா அவரோட இன்டென்ஷன் என்னது, உங்க கண்ணை பார்க்கணும்னு ஏடிஎம் மெஷின் மாதிரியே தெரியும். ஏடிஎம் எவ்வளவு காசுடா இங்க எடுக்கலான்னு பார்க்கணும். இப்ப நிறைய ப்ரொஃபஷன் தான் ஆயிடுச்சு. டாக்டர்ஸ் கூட அவங்களோட பேக்ரவுண்டை பார்த்துட்டு அந்த மாதிரி. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி பார்த்தா அது ஒர்க் ஆகாது. செகண்ட், இது நோட் பண்ணிக்கோங்க, லாட் ஆஃப் ஐ கான்டாக்ட் வித் எம்பத்தி. Eye contact with empathy. Those who have natural ability to be empathetic. யார் யாருக்கு ஒத்துணர்வு இருக்கிறதோ, இந்த எம்பத்தினா என்ன, ஒத்துணர்வுனா என்ன, எனது மௌனத்தை உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் என்னுடைய வார்த்தைகளையும் உன்னால் புரிந்து கொள்ளவே முடியாது. எனது மௌனத்தை உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் என்னுடைய வார்த்தைகளையும் உன்னால் புரிந்து கொள்ளவே முடியாது. ஒருத்தருடைய மௌனத்தில், அவங்களுடைய அமைதியில் அவர்களுடைய உணர்வுகளை துல்லியமாக தெரிந்து கொள்ளுதல் தான் ஒத்துணர்வு, எம்பத்தி. ஓகே, if you don't understand my silence, you will never understand my words. Okay, friends, being in touch with the emotions of others in their silence is a hallmark of empathy. அப்ப அந்த ஐ கான்டாக்ட் நீங்க பண்ணும்போது அவங்களுடைய மனசு எப்படி இருக்குன்னு நீங்க தெரிந்து கொண்டால், இது கியூரியாசிட்டி கிடையாது, இது அவர்கள் மீது உள்ள ஒரு அக்கறையினால வரக்கூடிய ஒரு லிங்க். அப்ப நம்ம கம்யூனிட்டி லைஃப்ல ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் போயிட்டு நீங்க கலரி எல்லாம் பண்ணணுமா, நாங்க இதுக்குன்னு இன்னர் சைல்டு ப்ரோக்ராம் வச்சிருக்கோம், உங்களுக்கு தெரியும் அது. பட் அதை விட கம்யூனிட்டி லைஃப்ல அது பண்ணா கூட, இஃப் யூ டெவலப் தீஸ் 3 qualities, okay, you will be a happy person. Friends, இந்த ஐ கான்டாக்ட் பத்தி சொல்லும்போது, any job that involves looking at screen rather than eyes,
புரியுதுங்களா? ஸ்கிரீனை பார்க்காம, இது கண்ணை பார்க்காம ஸ்கிரீனே பார்த்துட்டு இருந்தா 5 வருஷத்துல ஃபுல் ப்ளோன் டிப்ரெஷன் வந்துடும். எல்லா என்னென்ன ஜாப்ல இப்ப பாத்தீங்களா, எல்லாம் ஈவன் அக்கௌண்ட் கூட என்ன ஆயிடுச்சு, முன்னாடி நோட் புக்ல எழுதிட்டு இருப்பாங்க, இப்ப நோட் புக்கோ ஸ்கிரீனோ. யூ ஆர் நாட் லுக்கிங் அட் தி ஐஸ் ஆஃப் பீப்புள். யூ டென்ட் டு கெட் டிப்ரெஸ்ட் வித்தின் 5 years. புரியுதுங்களா? அதான் இயேசு சொல்றாரு, உங்கள் கண்கள் ஒளிமயமாக இருந்த உடம்பே ஒளிமயமாகும். அப்ப கண்களுக்கு வந்து லைட் வரணும்னா என்ன பண்ணணும்னா, only through eye contact, but not any kind of eye contact, empathetic eye contact. ஒரு ஒத்துணர்வோட மத்தவங்க கண்ணை பாக்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த கண்ணை பார்க்க 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 நமக்கு வந்து அப்படியே அப்ப ஒரு குழந்தை அந்த கண்ணை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அம்மா என்ன பண்ணுவாங்க, எடுத்து அந்த கண்ணை பார்த்துக்கிட்டே இருப்பாங்களோ, எவ்வளவு நேரம் பார்க்குறாங்களோ அந்த அளவுக்கு அதுக்கு லவ் டேங்க் வந்து ஃபில் ஆகும். The more eye contact mother and other people have with the baby, the fuller their love tank is. It will fill their love tank. Parents வந்து என்ன குழந்தைய பக்கத்துல வச்சுக்கிற மொபைல்ல தான் இருக்காங்க. மினிமல் ஐ கான்டாக்ட். அம்மா உட்காந்து கதை சொல்லணும்ல. எங்க தாத்தாலாம் சின்ன வயசுல கதை சொல்லியிருக்காங்க, நம்மளாம் கதை சொல்லி இப்ப என்ன இது மொபைல்ல வீடியோ கால்ல ஐ கான்டாக்ட் வச்சிருக்கீங்க. இஸ் இட் தி சேம்? அப்சல்யூட்லி நோ. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம when we have direct eye contact எவ்வளவு தூரம் இன்ஃபர்மேஷன் போகுது? through 2 million bytes per second. 2 million. ஃப்ரெண்ட்ஸ், இதே மொபைல்ல நம்ம பேசும்போது எவ்வளவு தருமா, நம்ம நேரா பேசும்போது அவ்வளவு டிரான்சாக்ட் ஆகுதுங்க. ஆனா நம்ம மொபைல் வீடியோ கால்ல பேசும்போது less than 1000 bytes per second. இதே ஆடியோ போன்ல பேசும்போது ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட்லி ஃப்ரம் 40 to 100. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதனால போன்லயும் வீடியோ கால்லயும் பேசும்போது நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஐ கான்டாக்ட் வச்சாலும் அது ஐ கான்டாக்டா கிடையாது. இப்ப சினிமா பாக்குறாங்களா, அதுல நிறைய கேரக்டர்ஸ் வந்துட்டே இருக்காங்க, ஐ கான்டாக்ட். அது வந்து ஐ கான்டாக்டா கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், பிசிக்கலா இப்படி ஒருத்தரை பாக்குறோம் பாத்தீங்களா, அதுலதான் அந்த ரியல் டிரான்சாக்சன். அப்ப கம்யூனிட்டியில அதான் தட் ஐ கான்டாக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எங்க சபையில கொஞ்சம் வருஷத்துக்கு என்ன சொன்னாரு, இப்போ ரூல்ஸே நோபடி கேன் டூ மினிஸ்ட்ரி ஆல்சோ. அன்னைக்கு ஈவினிங் வந்து நீங்க ஒரு கம்யூனிட்டிக்கு வர முடியல, அந்த மாதிரி ஒரு இதுவே கிடையாது அப்படின்னா டோன்ட் டூ தட் மிஷன். அப்படி எங்களுக்கு நிறைய இடத்துல அந்த மாதிரி மிஷன் எல்லாம் கொடுத்துட்டு கம்யூனிட்டியா வந்துட்டாங்க. Friends, that bonding is so important. Try to avoid it. ஒன்னு நான் தொடல, நீ என்ன தொடாது. ஓகே, we keep away from each other. அது கிடையாது. குடிச்சாலும் ஈவினிங் எல்லாம் வந்து உட்காந்து ஏதோ ஒன்று eye contact. The community has to come together. Recreation or something. There's so much of a message every on WhatsApp group. The more eye contact you have, the happier a person gets. Religious life, you know. Friends, நீங்க ஐ கான்டாக்ட் நிறைய வைக்கிறீங்க. The need to have a single partner, it goes down. இதெல்லாம் ரிசர்ச்சுங்க. நான் உங்களுக்கு அப்படியே இதோட கொடுக்கலாம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட பண்ண. Number 2, with empathy. அப்ப எம்பத்தி ஃப்ரெண்ட்ஸ், இப்ப எம்பத்தியை பத்தி ஒன்று சொல்றேன். தேர்ட் சொல்லிட்டு அப்புறம் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். Third, what makes a career happy career is third one, pain accompaniment. Pain accompaniment அப்படின்னா சிரிப்பாரோடு சிரித்தல், அழுவாரோடு அழுது. ஃப்ரெண்ட்ஸ், யார் யாரெல்லாமே காயப்பட்டவர்களோடு உடன் பயணிக்கிறார்களோ அவங்களுக்கு ஆக்சுவலா they'll be very happy. Father Stan Swami எடுங்க. Even though he struggled, ஜெயிலெல்லாம்
அதெல்லாம் தாண்டி ஒரு ஹாப்பினஸ் அவர் முகத்துல தெரியுது. அதே மாதிரி செயின்ட் ராணி மரியா, ஷி சஃபர்ட், அந்த கடைசியா மாற்றிடம் எல்லாம் புரியுது. பட் அந்த படம் ராணி மரியா பார்க்கும்போது அவங்க முகத்துல அது ஒரு ஆக்டர்ஸ் இருந்தாலும் அந்த முகத்துல ஒரு கண்ணுல ஒரு ஜோதி தெரியும், ஒரு லைட் தெரியும். ரொம்ப சிம்பிள். ஓகே சிஸ்டர், ஃபாதர். ஓகே, இந்த 3 பத்தி இப்ப சொல்றேன். உதாரணத்திற்கு நீங்க ஒரு மிஷன் என்னோட ப்ரொஃபஷன் எடுத்துக்கோம், நாங்க கவுன்சிலிங் செய்யறோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஹெல்த்தியா இல்லையா, எது எம்பத்தின்னு சொல்றேன், ரியல் எம்பத்தி. இது உங்களுக்கு இருந்துச்சுன்னா யூ ஆர் ஹெல்த்தி. அழுவாரோட அழுவணும், சிரிப்பாரோட சிரிக்கணும். ஒரு இதுல பிக்ஸ் ஆயிடக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், if you are able to do both. ரீசெண்டா நடந்தது ஒன்று, சம்திங் ஹேப்பன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாள் காலையில ஒருத்தர் பார்க்க வந்தாரு. என் ரூம்குள்ள வந்து நான் ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டேன். He was in tears. என்னன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஒய்ஃப் இறந்துட்டாங்க. அந்த ஒய்ஃப் என்ன எப்பவுமே அப்பா 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 அப்பான்னு கூப்பிடுவாங்க. ரொம்ப அன்பா இருப்பாங்க அந்த ஃபேமிலி. ஓகேவா? வந்தோடனே உடனே கையை பிடிச்சுவாங்க, அப்பா எப்படிப்பா இருக்கிறீங்க அப்படின்னா. டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. இவர் ஏதோ ஜோக் அடிச்சாரு, சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு தலை இப்படி போயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் போனேன், உடனே இறந்துச்சு, மேசிவ் ஹார்ட் அட்டாக். ஸோ பயங்கரமா அழுகுறாரு, நியர்லி 45 minutes. புரியுங்களா? அப்ப ஃப்ரெண்ட்ஸ், எம்பத்தினா என்னன்னா, அவரு ஒரு 90% பெயின்ல இருக்கிறாரு, ஒரு 15 to 20% பெயின் இருக்கணும் அதுல. ஃப்ரெண்ட்ஸ், 10 to 20 சொல்லுவாங்க, அது இருந்தாதான் எம்பத்தி. நான் வந்து சும்மா நியூட்ரலா இஸ் தட் எம்பத்தி? நோ. முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, இன்டெலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இன்னொருத்தவங்களோட பெயின், அதுதான். இப்ப இன்டெலெக்சுவல்ல ஈவன் இமோஷனல் அட்யூன்மெண்ட் சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்பனா அவங்க வந்து அதனால்தான் நம்ம பால்ராஜ் சொன்ன மாதிரி ரொம்ப தெளிவா போப் பிரான்சிஸ் சொன்னாரு, டோன்ட் ஸ்மெல் த ஷீப்னு சொல்ல, யூ ஹேவ் டு ஹேவ் த ஸ்மெல் ஆஃப் யுவர் ஷீப். அப்ப யாருக்கு பணிபுரிகிறீர்களோ அவங்களுடைய அந்த மனவலி நமக்குள்ளேயும் கொஞ்சம் இருக்கணும். அப்ப யார் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்களோ அந்த ஆட்டோட ஸ்மெல்லு கொஞ்சம் இருக்கும்ல அவங்களுக்கு. ஆடை ஹேண்டில் பண்ணும்போது, மாடை ஹேண்டில் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கும் அந்த ஸ்மெல் இருக்கணும். That means you will have a tinge of the pain of the other person. புரியுதுங்களா? அப்ப நம்ம எல்லா மினிஸ்ட்ரியிலும் what are we doing? We are accompanying people in pain. அப்ப கம்யூனிட்டிலையும் ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஒரு சூப்பரான விஷயம் பாருங்க. அவர் வந்து 45 minutes பேசிட்டு ரூமை விட்டு வெளியே போறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரெயின்ல ஒரு சேஞ்ச் ஏற்படுமா? இதை வந்து சயின்டிஸ்டுங்க ரிசர்ச் பண்ணி சொன்னது. புரியுதுங்களா? பெயின் அக்கம்பனி பண்ணிட்டு அவங்க அங்க நம்ம ஒரு 20% பெயின் இருக்குது பார்த்தீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு பெயின் இருக்குதோ அவங்க ரூமை விட்டு போனோம்னா உங்களுக்கு எம்பத்தி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அது 80% ஹாப்பினஸ் ஆயிடுமா? 20 into 4 80% ஹாப்பினஸ் ஆகுமா? புரியுதுங்களா? ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கான ஒரு இது இருக்குது, ஹார்மோன் இருக்குது. ஓகே, அவங்க அப்படி போன உடனே உங்களுக்கு ஹாப்பினஸ் வந்துடும். அது என்ன தெரியுமா? செரட்டோனின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்பப்பெல்லாம் நீங்க பெயின் அக்கம்பனிமெண்ட் பண்றீங்களோ, இல்ல மக்கள் கஷ்டப்படுறாங்களோ, அவங்களோட போய் உட்கார்ந்து அவங்களுக்கு வேண்டியதை ஒரு சேவையை செஞ்சுட்டு இப்படி வரும் பார்த்தீங்களா, 80% பெயின், அது ஹாப்பினஸ். புரியுதுங்களா? அப்ப ஃப்ரெண்ட்ஸ், யார் யாருக்கு அவர் வந்துட்டு போனோன்னே எனக்கு அந்த நாள் ஃபுல்லா எனக்கு டிப்ரெஷன் இருக்கு அப்படின்னா, அது சிம்பத்தி, நாட் ஹெல்தி, பிகாஸ் ஐ எம் அன்ஹீல்ட். புரியுதுங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இப்ப அடுத்தது இந்த ஷிஃப்டிங் உங்களுக்கு ஆகுமான்னு பாருங்க. இப்ப அவர் 45 நிமிஷம் என்கிட்ட வந்து பேசிட்டு போறாரு, எனக்கு கஷ்டமா இருக்குது. அவர் இப்படி போறாரு, ஒரு ஃபேமிலி என்ன பாக்குறதுக்காக வந்திருக்கிறாங்க. வாங்கன்னு சொன்னேன். அவங்க ஒரே கொண்டாட்டத்துல இருக்கிறாங்க. என்னன்னா, அவங்க பொண்ணுக்கு கிட்டத்தட்ட 5 வருஷமா மாப்பிள்ளை பார்த்து சரி வரல. என்ன செய்திக்கு அனுப்புறாங்க. அனுப்பினோன்னா 2 மாசத்துல மாப்பிள்ளை பிக்ஸ் ஆயிடுது. ஃபாதர் வந்தோடனே ஏதோ ஒரு காயம், கல்யாணத்தை பத்தியா காயம் இருந்தது, அந்த பொண்ணுக்கு சரியாயிடுச்சுன்னு சொல்லிச்சு. உடனே மாப்பிள்ளை அமைஞ்சிடுச்சு, கல்யாணம் எல்லாம் நல்லா வந்துருச்சு. ரொம்ப ஹாப்பி நியூஸ், நீங்க எப்பயாவது வந்துடணும் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை. சரி, இவ்வளவு நேரம் சோகத்துல 45 நிமிஷம் அவங்க வந்த உடனே எனக்கு 3 ஷிஃப்ட் ஆகுதான்னு நான் பார்க்கணும். புரியுதுங்களா? Am I making a shift? Now that person was in tears, so I also had a tinge of that pain within me. Now, right away, a happy family comes to me sharing the good news.
am I able to make that shift? அந்த ஷிஃப்ட் ஆச்சுன்னு வச்சுங்களா நீங்க ஹெல்த்தி. புரிஞ்சிச்சா நான் சொல்றது? ஃப்ரெண்ட்ஸ், அப்ப யார் யார் தங்களுடைய உணர்வுகளை சொல்லும் பொழுது நீங்க அப்படியே கவனிக்கிறீங்க, அதை முடிச்சுட்டு நீங்க உங்க ரூம்க்கு வரும்போது உங்களுடைய அந்த செரட்டோனின் லெவல் டபுள், ட்ரிபிள், குவாட்ரிபிள் ஆகும். then you feel very happy. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கான ஒரு சின்ன பயிற்சி இப்ப நம்ம செய்வோம். Friends, if you are able to incorporate these three elements in your religious life, you will be a happy religious. புரியுதுங்களா? இந்த மூன்று காரியங்களும் have a lot of eye contact. இப்ப நீங்க டீச்சரா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எம்பத்தியோட ஒரு ஐ கான்டாக்ட் வச்சு பாருங்க. the more you teach, the happier you will get. புரியுதுங்களா? ஃப்ரெண்ட்ஸ், அந்த செரட்டோனின் ஜாஸ்தியாக பிளட் கவுண்ட்ஸ் எல்லாம் நார்மலா வந்துடும். அதனால போய் அயன் டேப்லெட் எடுக்கணும், இந்த டேப்லெட், சாரி, மெடிக்கல் பீப்புள் will get upset. அப்புறம் சைல்ட் ஜீசஸ் போற கூட்டம் கம்மியாயிடும். நான் அதுதான் ப்ரொமோட் பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கம்யூனிட்டியில என்ன வேணும்னா இது ரெண்டும் இருந்துச்சுன்னா நம்ம ஹெல்த்தியா இருக்கும். ஒரு குடும்பம்னா ஃபேமிலியில என்ன வேணும்? அம்மாவே வேணும், அப்பா. ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் ஒன் நாவிஸ் மிஸ்டர் கேம் டு மீ. அவங்க சொல்றாங்க, என்னமோ தெரியல, இந்த வருஷத்துல இருந்து நாவிசஸ் அதிகமா டாக்டர்கிட்ட போயிட்டே இருந்தாங்க. நிறைய டாக்டர்கிட்ட போயிட்டே இருக்காங்க. வாட்ஸ் த ரீசன்? இது வரைக்கும் உங்க கம்யூனிட்டியில ஒரு அம்மா இருந்தாங்க, ஒரு அப்பா இருந்தாங்க. இப்போ வந்து அம்மா போயிட்டாங்க, அப்பா தான் வந்து இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அதுக்கு முன்னாடி இந்த மிஸ்ட்ரஸ் வந்து she was very loving also and disciplinarian. இப்போ வந்திருக்கவங்க வெறும் அப்பா மட்டும்தான், டிசிப்ளின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சில கேர்ள்ஸ் அப்படி எல்லாம் பனிஷ் பண்ணிருக்காங்க. ஏதாவது தப்பு பண்ணா ஃபுல் டே யூ ஹேவ் டு பி இன் தி கிச்சன். டார்மெட்டரிக்கு போக முடியாது, பேக் எடுத்து வந்து நைட்டும் கிச்சன்ல தூங்கணும். இந்த மாதிரிலாம் பனிஷ்மெண்ட். இப்பெல்லாம் அப்படி விட்டா ஒரு நாளே ஓடி போயிடுவாங்க. இப்போ நம்ம தான் தாங்கி வைக்கணும்ல, சிச்சுவேஷனே மாறி. இப்போ நான் சொன்னது ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக். புரியுதுங்களா? கேர்ள்ஸ் ரொம்ப ஹெல்த்தியா இருந்தாங்க. இவங்க வந்தோடனே ஸ்ட்ரிக்டாவே இருந்தாங்க ஆட்டோமேட்டிக்கா. இப்போ நான் சொன்ன உடனே தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் சொன்னேன் பிளட் கவுண்ட் எல்லாத்துக்குமே கம்மி. ஆல் த நாவிசஸ், அவங்க பெரிய நம்பர் நாவிசஸ் எல்லாத்துக்குமே கம்மி ஆயிடுச்சு பிளட் கவுண்ட். அந்த ப்ரீவியஸ் சீரியஸ் செஞ்சப்ப நல்லா இருந்துச்சு. திஸ் டைம் ஆல் கவுண்ட், ஸ்பெஷலி ஹீமோகுளோபின். சிஸ்டர்ஸ், ஹீமோகுளோபினை வச்சு நீங்க வந்து ஹாப்பி ரிலீஜியஸா இல்லையான்னு சொல்லலாம். ஜஸ்ட் ஹீமோகுளோபின். I don't know whether you are able to agree, but it's all scientific research. Friends, blood count mainly depends on how you feel in your ambience. Family na happy இருக்கணும், கம்யூனிட்டினால ஹாப்பியா. அதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த மூணும். அதுக்கான ஒரு சின்ன எக்ஸசைஸ். ஓகே friends, this is called an eye contact experiment. It was done in many countries many times. The eye contact experiment என்ன தெரியுமா? நம்ம அதை செஞ்சே பார்த்துடலாம். எக்ஸ்பிளைன் பண்றேன், திருப்பி நம்ம செய்வோம். Friends, can everybody turn to your partner one on one? 3 பேர்லாம் முடியாது, 2. Can you turn your chair around and face the person next to you? Single பண்ணனாலும் பண்ணலாம், men women, it's fine. நமக்கு தெரியும் அன்கண்டிஷனல் லவ் எங்க மேல இருந்தா வரும். God the Father, God the Son, God the Holy Spirit, Mother Mary, Saint Joseph, all the saints and angels. We say unconditional love. அங்க நமது லவ் எல்லாமே மனித காதல் அல்ல. அதுதான் அங்க மட்டும்தான், அதையும் தாண்டி புனிதமானது. நம்ம புனிதமான அன்பு. So friends, you will do this in mind. This is love from above. It enters your ground. It fills your entire your being. But it's overflowing like Niagara Falls. அது வந்தவங்க குற்றாலம் போன்று, ஆனா குற்றாலம் சொல்லக்கூடாது, சில தண்ணி வராங்க. நைகரா வருஷம் ஃபுல்லா தண்ணி போட்டுட்டு. So it's like Niagara Falls. Your being and the overflowing love. Send it to
நம்ம பார்க்கலாம் அவங்க கண்ணா எல்லா லடாயும் வரும், எல்லா பிரச்சனையும் வரும். அன்புன்னு சொன்னது கூட பம்பு நாய்ப்படும். Friends, now shall we have eye contact and do this in your mind. Receive love from above, and that overflowing love, you share it with the person in front through your eyes. From your eyes, send it. Don't send your own love. உங்க அன்பா அனுப்பாதீங்க, ஏன்னா இது வந்து காலி படம். மேலிருந்து வாங்கி அவங்களுக்கு கொடுங்க. Friends, this has been done in silence. கொஞ்சம் அமைதியில செய்யலாமா? அமைதியா கொஞ்ச நேரம் நான் சொல்ற வரைக்கும். எடுக்கணும் பார்க்கலாம். நீங்க கண்ணாடியை கலட்டிட்டு பாருங்க, முன்னாடி இருக்கிறது ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியல. கண்ணாடியை போட்டு போடுங்க. உங்களுடைய தெரியலன்னா கண்ணாடி போட்டுக்கோங்க. குழந்தைங்க பெரியவங்க யார் வேணும், அவங்கள வந்து கண்டாமினேட் பண்ணும். Start now. Start. He'll say. Thank you. Can you all turn this side? இப்படி திருப்பி இது கண்டினியூ பண்ண போறோம். சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். எப்படி பார்வை பார்க்கணும், உங்க பார்வை எப்படி இருக்கணும். சில பேர் இப்படி தோணுச்சா உன்னை அந்த பாட்டு தெரியும் சார். உறங்காமலே ஓகே. ஐ கான்டாக்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன, ஒரு 100 பேர் அல்ல அல்ல, ஆனா முன்ன பின்ன தெரிஞ்சுக்க கூடாது. அப்படிப்பட்டவங்களதான் பார்ட்னரா எடுக்கணும். அவங்க சேர்ல உட்காந்து என்ன பண்ணணும்னா, அல்லது கண்ணே half an hour, 1 hour, 2 hours பார்த்துட்டே இருக்கணும். அந்த மாதிரி அவங்களுக்குள்ள என்ன ஆகுதுன்னு பாக்குறதுக்காக they wanted to figure out, you know, how this eye contact triggers. சிரிப்பாங்க, after 12 minutes to 15 minutes something happened. They started shuddering. இப்ப அறிவாளிகளை பார்த்தோம்னா எனக்கு ஆகுது பார்த்தீங்களா? அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சில பேருக்கு கையெல்லாம் நடுங்க. Some people know they started clenching their fist. முன்னாடி இருக்கவங்களை அடிக்கலாம் போயிட்டாங்க. இது ரியலாவே செஞ்சு பார்க்கும்போது நம்மளாம் இவ்வளவுதானே ஐ கான்டாக்ட் பேசுறது கூட ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேல ஐ கான்டாக்ட் சில பேருக்கு அப்படியே கோபமா வரும். அவங்க அடிக்கலாம் போயிட்டாங்க. உடனே வாலண்டரி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆல்மோஸ்ட் 5-6 ஹவர்ஸ்க்கு கண்ணை பார்த்துட்டே இருக்கணும். நடுவில் பிரேக் இருக்கணும். Friends, they wanted to figure out, okay? Some people started crying profusely. கண்ணு இது தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்குது, கொடமா கப்பு கப்பா, அந்த அளவுக்கு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. Can somebody say what's you know, impulses, some start shedding tears and some start shuddering. ஏன் ஒவ்வொருத்தருக்கும்
ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லோலி தே ஃபிகர் என்ன தெரியுமா, யாருக்கெல்லாம் அவங்க பயம் புரியுதுங்களா, பேஸ்மெண்ட் வீக் ஆனா பில்டிங் ஸ்ட்ராங் ரொம்ப வெளியே சில பேர் பாத்தீங்களா, அதுக்கு பெஸ்ட் யாருன்னு சொன்னா, உள்ள வந்து அவ்வளவு பயம் ஆனா வெளியே பார்த்தா இரும்பு மங்கைன்னு சொல்லுவாங்க ஜெயலலிதா. எல்லாருமே அந்த அம்மா அவ்வளவு தைரியம் சொல்லுவாங்க. அவங்க வீட்டுல வேலை செஞ்ச ஒரு லேடி எங்க கிட்ட கோர்ஸ் பண்ண வந்தாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, அந்த அம்மா மாதிரி பயந்தாங்குழி நான் பார்த்தது இல்லை, ரொம்ப பயம் அவங்களுக்கு. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? யார் அப்படி பண்றாங்களோ அதான் கிட்னியை போய் பாதிக்கும். அவங்க கிட்னி ஃபெயிலியர் தாங்க அந்த சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், யார் யார் நிறைய இது மாதிரி அடக்கி வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு ஐ கான்டாக்ட் 12 minutes மேல பார்த்தாலே அந்த உள்ள இருக்கிற பென்ட் அப் ஃபியர்ல சப்ரஸ்ட் ஃபியர் will try to come out. I imagine this person is intimidating, so I'm getting anxious of fear. இவங்க வந்து என்னை ஏதோ பயமுறுத்துறாங்கன்னு நான் நினைச்சுக்குவேன். அப்ப யார் யாரெல்லாம் சப்ரஸ்ட் ஃபியரோட கம்யூனிட்டியில வராங்களோ, நீங்க சாதாரண பார்வை கூட முறைச்சிட்டு பாக்குற மாதிரி என்ன சப்ரஸ் பண்றாங்கன்னு அவங்களாவே நினைச்சுக்குவாங்க. புரியுதுங்களா? சில பேரு ஒரு சிஸ்டர் இதுல இருந்து என்ன வழி, இந்த சஃபரிங் சர்வெண்ட் ஆஃப் யாவே என்ற எலும்புகள் கூட என்னால எல்லாமே நாய்கள் எல்லாம் சுற்றி குறைத்து கொண்டிருக்கிறது. அப்பதான் பார்த்தா அவங்களுக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து ஃபியர் மெமரி நிறைய அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அவங்க அம்மா பயந்து இருந்தாங்க இன்லாஸ் கூட. இவங்க சொன்னா அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க வேலைக்கு போயிட்டு வந்து ஹஸ்பண்ட் கிட்ட மாமியார் போயிட்டு ராமாயணம், இன்னொரு சிஸ்டர் எல்லாம் இருப்பாங்களா, அவங்க வந்து மகாபாரதம், கடைசியில எல்லா டோஸும் இவங்களுக்கு கிடைக்கும். பயந்து இருந்தாங்க. இவங்களுக்கு என்ன ஆகுது, கம்யூனிட்டிலையும் எப்ப பார்த்தாலும் பயப்படுறதுனால பயந்தாலே நாய் இருக்குல்ல, சாதாரணமா போற நாய் கூட உங்களுக்கு உங்களுக்கு பயம் வந்துச்சுன்னா உங்க உடம்புல இருந்து ஸ்மெல் வரும், கார்போனிக் ஆசிட் ஸ்மெல். அது வந்துச்சுன்னாவே இன்னும் அதிகமா குலைக்கும் உங்களை. நீங்க 5 பேர் நடந்து போயிட்டு இருக்கிறீங்க, யாருக்கிட்ட கார்போனிக் ஆசிட் ஸ்மெல் ஜாஸ்தியா இருக்கோ அவங்களதான் கடிக்கும் போய் அந்த நாய். புரியுதுங்களா? நம்ம கம்யூனிட்டி அப்படிதான். கார்போனிக் ஆசிட் ஜாஸ்தி ஆச்சுன்னா சுத்தி இருக்கவங்களாம் அந்த கேட்டகரியா மாறிடும். ரொம்ப சிம்பிள். புரியுதுங்களா? என்ன நினைப்பேன், எனக்கு பயம் இருக்குதா, ஐ வில் சிம்பிளி திங்க், ஓ தீஸ் பீப்புள் ஆர் டாமினேட்டிங் மீ அப்படின்னு நானாவே என்னோட அகராதியில அர்த்தம் புரிஞ்சுப்பேன். சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு புனிதர் பட்டம் எப்பவே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறீங்க பார்த்தீங்களா? வாட் தட் வில் ஹேப்பன் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி அது என்ன ஆகும், யாரோட ஐ கான்டாக்ட் வைக்கிறீங்களா ஆட்டோமேட்டிக்கா தட் anger will start erupting. அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க, தட் பர்சன் இஸ் ஹர்ட்டிங் மீ, தட்ஸ் வை ஐ அம் அப்செட். அவங்க வந்து என்ன காயப்படுத்துறாங்க அப்படின்னு அவங்க ஆக்சுவலா அப்படி நினைச்சுக்கவே மாட்டாங்க. சில பேர் பாத்துறீங்களா, நீங்க ஒரு மீனிங்ல சொல்லுவீங்க, அவங்க வேற ஒரு மீனிங்ல புரிஞ்சுக்குவாங்க. Friends, everybody, they got their own dictionary. They mean into everything you say. நம்ம அப்படியே புரிஞ்சுக்கிறாங்கன்னு கிடையவே கிடையாது. எல்லாமே அவங்க டிக்ஷனரி மாதிரி தான் புரிஞ்சுக்குவாங்க. ரீசென்ட்லி டீச்சர்ஸ்க்காக செமினார், நாங்க எல்லா செமினார்லயும் நோட் புக் அண்ட் பென் சப்ளை பண்ணுவோம். நான் ரூம்ல வச்சிருந்தேன், கிளாஸ் ஆரம்பிக்கும் போது கொண்டு போய் கொடுக்கணும். 9 மணிக்கு கிளாஸ். நான் ஒரு 8:45 முன்னாடி பார்லர்ல பேப்பர் படிச்சுட்டு ஒரு டீச்சர் தான், ஃபாதர் நான் நோட்ஸ் எடுக்க நோட் புக் கொண்டு வந்துட்டேன், பழைய நோட் புக் ஏதாவது இருந்தா கொடுங்க அப்படின்னு. நான் அந்த காலத்துல எல்லாம் கொஞ்சம் கிண்டலா பேசுவேன். ஓ நோட் புக் வேணுமா, நான் மரத்துல இருந்து பறிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா. ரூம்ல போயிட்டு நோட் புக் எடுத்துட்டு வரேன், டீச்சர் காணும், ஓ கிளாஸ்க்கு போயிட்டாங்க. நான் நோட் புக்ஸ் எல்லாம் கொண்டு போய் டேபிள்ல வச்சுட்டு இப்படி திரும்புறேன், அந்த டீச்சர் வந்து கத்துன்னு கத்திட்டாங்க. அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும் வேற காட்டுறாங்க. இவங்க தான் நோட் புக் டீச்சரா, அது வரைக்கும் எனக்கு தெரியலையா. கத்துன்னு கத்திட்டு, you are so bad, you are so mean, see the way you treated me, blah blah சொல்லிட்டு அப்படியே போயிட்டாங்க வெளியே போகுது. நான் அப்படியே ஷாக்ல இருக்கிறேன். ஒரு நாளைக்கு டீச்சர்ஸ் சொன்னாங்க, என்ன நடந்துச்சு? நான் சொன்னேன், இது மாதிரி நோட் புக் கேட்டாங்க, மரத்துல இருந்து பறிச்சுடுறேன்னு ஒரு ஜோக்குக்கா சொன்னேன். அவங்ககிட்ட சொன்னா எல்லாம் தப்பா புரிவாங்க. அவங்க அந்த டீச்சருக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, அவங்க பேர் ப்ரெஷர் குக்கர் அப்படின்னு. ஓகே, அவங்க எப்படின்னா டெய்லி யாரையாவது டார்கெட் பண்ணுவாங்களா, பிரச்சனை வந்துருமா. அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு
உங்க டேர்ன், நீங்க மாட்டிக்கிட்டீங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆனா 10 நிமிஷத்துல வந்துட்டாங்க. அன்னைக்கு ஈவினிங் வந்து காலில் கொடுக்குறாங்க, ஐயோ நான் மன்னிச்சிருங்க 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 மன்னிச்சிருங்க. ஓகே, அவங்க மட்டும் நான் முக்கியமா பேசணும் அப்படின்னு சொல்லி. ஃப்ரெண்ட்ஸ், அப்ப பாருங்க, நான் ஒரு மீனிங்கோட சொன்னேன், அவங்க வேற மீனிங்ல புரிஞ்சுக்கிறாங்க. கம்யூனிட்டியில அடிக்கடி அப்படி நடக்கும். இதுக்கு என்ன காரணம்னு பார்க்கலாம். அந்த திருடா மாதிரி தான் இதுவும். ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள்ட்ட சின்ன வயசுல பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாத்துக்குமே இருக்கும். அந்த ஃபாதர் மெமரி மதர் மெமரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யார் யாருக்கு ஃபாதர் மெமரி ஸ்ட்ராங்கா இருக்கும், கோபம் அதிகமா இருக்கும். மதரோட பெயின் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா ஆங்ஸைட்டி அதிகமா இருக்கும். ஃபேமிலியில வந்து ஒரு ஹாப்பியா நீங்க இல்லை சின்ன வயசுல அப்படின்னு இருந்துச்சுன்னா சேட்னஸ் அதிகமா இருக்கும். ஆட்டோமேட்டிக் வில் பி வெரி டிப்ரெஸ்ட். புரியுதுங்களா? அவங்ககிட்ட சின்ன வயசுல கேட்டப்போ ஒரு இவெண்ட் சொன்னாங்க. இந்த மாதிரி இவெண்ட் எல்லாத்துக்குமே நடந்திருக்கும், அதனாலதான் சொல்றேன். அவங்க பேரு ஜோதி. யாரும் ஜோதி? சரி, ஜோதி ஒரு 5 வயசு இருக்கும். அது சாயந்தரம் 6 மணிக்கு அது வீட்டுல ஜாலியா விளையாண்டுட்டு இருக்குது தனியா. அப்பதான் அப்பா வீட்டுக்கு வர்றாரு. வந்தோடனே, ஏய் ஜோதி, எத்தனை தடவை உனக்கு சொல்லியிருக்கேன் 5:30 மணி வரைக்கும் விளையாட்டு, 5:30 மணிக்கு அப்புறம் ஹோம்ஒர்க் செய்யணும். 5:30 ஆல்ரெடி. இன்னும் விளையாண்டுட்டு இருக்க? அண்ணன் பத்தியா நல்ல பையன் உட்காந்து ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு இருக்கான். நான் போயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வர்றதுக்குள்ள ஹோம்ஒர்க் செஞ்சிருக்கணும். ஓகே அப்படின்னு போயிட்டாரு அப்பா. இது நினைக்குது, என்ன அப்பாக்கு இது கூட தெரியல. நான் வந்தோடனே ஹோம்ஒர்க் எல்லாம் செஞ்சு முடிச்சு அம்மா கிட்ட காமிச்சோன்னு அம்மா தான் சொன்னாங்க, எல்லாம் பண்ணிட்டு படிச்சுட்டு நீ விளையாடுன்னு சொல்ற. நான் விளையாண்டுட்டு இருக்கேன், வாட்ஸ் ராங் அப்படின்னு விளையாண்டுட்டு. அப்பா ட்ரெஸ் மாத்திட்டு வந்தவரு இன்னும் படிக்கலன்னு என்ன பண்ணாரு, அங்க ஒரு ஜெட்ல தண்ணி இருந்தது, அப்படியே எடுத்து மேல ஊத்திட்டாரு. ஆனா அவருக்கு தெரியாது அது பாய்லிங் வாட்டர், அப்படியே குதிச்சுட்டு இருக்க தண்ணி. ஏன்னா யூஸ்வலா சாதாரண தண்ணி தான் வைப்பாங்க. அன்னைக்கு அம்மா வந்து பாயாசம் செய்யறாங்க. பொதுவாகவே தெரியும்ல, சேமியா வந்து வறுத்துட்டு அப்புறம் சுடு தண்ணி உடனே ஊற்றணும். அதுக்காக சுடு தண்ணி ஊற்றி சும்மா டெம்பரரியா வச்சுட்டு இருக்காங்க அந்த ஜெட்ல. அவர் தெரியாம எடுத்து ஊத்திட்டாரு, உடம்பு அப்படியே பொசுங்கிடுச்சு. இப்ப நல்லா கவனிங்களேன், ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு அதுக்கு மருந்தெல்லாம் போட்டு அப்பா என்ன பண்ணாரு என்னன்னு கேட்டா, அவங்க அப்பா ரொம்ப பாசம். ஆனா அப்பா கிட்ட இருந்து ஊண்டு வருமா? நல்லா வரும். பாருங்க, அப்பா என்ன பண்ணாரு, உடனே அந்த பொண்ணு கிட்ட நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக மடியில வச்சு அதுக்கு சாக்லேட் அது இதுன்னு வாங்கி கொடுக்குறாரு. எல்லாம் என்ன அதுல அப்ப நான் சொன்ன கோபம் வந்து அப்பா ஃபாதர் மெமரியில இருந்தா வரும். இல்ல அப்பா இங்க ரொம்ப பாசமா இருந்தாரு அப்படின்னு. இல்ல சார், ஏதாவது இது மாதிரி நடந்திருக்குங்களே அப்படின்னா அவங்க இதை சொல்லிட்டு சொன்னாங்க, அப்பா அப்படி பண்ணார்ல உடனே நான் மன்னிச்சுட்டேன்னு. அதுதான் கிடையாது. நம்ம எல்லாத்துக்குமே இந்த ஒரு டெண்டன்சி இருக்குது. எப்படின்னா, அப்பா அம்மா மேல நம்ம கோவம் வந்திருக்குமா? வந்திருக்காதா? எத்தனையோ தடவை வந்திருக்கும். அம்மா வந்து நம்ம ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கும்போது திடீர்னு திட்டி உட்காந்து படி அப்படின்னுவாங்க. நீங்க ஹாப்பியா இருக்கிற எல்லாரும் கூட அட்டச் இருப்பீங்க, என்ன அது சோம்பேறித்தனமா இருக்கிறவா பெருக்கு கூட்டு எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அப்பாவும் ஹர்ட் பண்ணியிருப்பாங்க, நீங்க சரியா மார்க் எடுக்காதப்பா அடிச்சு திட்டி. ஃப்ரெண்ட்ஸ், அம்மா அப்பா மேல இருக்கிற கோபத்தை நம்ம மைண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுமானா பண்ணாது. ஏன்னா நமக்கு என்ன ஆயிடுச்சு, அவங்க நல்லவங்க அப்படின்ற ஒரு இது பதிஞ்சிடுச்சு சின்ன வயசுல. கேர் டேக்கர், தே ஆர் தி ஒன்ஸ் டேக்கிங் கேர் ஆஃப் அஸ். ஸோ நமக்கு ஆட்டோமேட்டிக் நம்ம லாஜிக் என்னன்னா, சின்ஸ் யூ ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் மீ, ஐ எம் நாட் சப்போஸ் டு ரியாக்ட் ஆர் ரிட்டாலியேட். நான் வந்து அவங்க வந்து அன்பா என்ன, அவங்க தானே பார்த்துக்கிறாங்க, அவங்க தானே எனக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, அவங்க தானே எல்லாம். ஸோ அந்த பேசிக் பாண்ட் இருக்கனால நம்ம மைண்ட் அதை ப்ராசஸ் பண்ணாம அவங்களும் கில்ட் ஃபீலிங்லாம் ஏற்படுத்துவாங்க. அம்மா சொல்லுவாங்க, உனக்கு 1 வயசுல இருக்கும்போது நீ சிக்காந்து ஹாஸ்பிட்டல்ல 1 வாரம் நான் முழிச்சிட்டு இருந்தேன், நீ தூங்கிட்டு இருந்த. அப்ப மட்டும் கேர்லெஸ்ஸா இருந்தானா நீ உயிரோட இருக்க மாட்டேன். இப்படி எல்லாம் சொல்லி உங்களை மிரட்டி உருட்டி, புரியுதுங்களா? யூ டெவலப் a lot of guilt feeling. ஃப்ரெண்ட்ஸ், அப்ப இந்த காயங்கள் என்ன தெரியுமா இருந்துட்டே இருக்கும் உள்ள. இப்ப யார் கூட எல்லாம் ஐ கான்டாக்ட் வருது ஃப்ரெண்ட்ஸ், if you keep smelling people for more than 12 minutes, okay, and have eye contact, பேசிட்டு இப்படியே கான்டாக்ட்ல இருக்கோம்ல, automatically the pain inside you will be kindled. It surfaces what is deep inside. But the problem here is I'm not very sure that this is coming from me. எனக்குள்ள இருந்து தான் இது வருதுன்னு எனக்கு தெரியாது. புரியுதுங்களா? யாருக்கோ தாடியில ஏதோ இருந்தது அழுக்கா, என்னடா ஸ்மெல் அடிக்குதுன்னு எல்லாரையும் தப்பா பார்த்துட்டு இருந்தாங்க. கடைசியில பார்த்தா அவர் தாடியில தான் இருக்கு. அது மாதிரி friends, I have no idea that it is coming from within. எனக்குள்ள தான் வருதுன்னு தெரியாது. So what I do, I project it onto others. ஃப்ரெண்ட்ஸ், உங்க கம்யூனிட்டியில யாரெல்லாம் அவங்க நிறைய வாத தோஷத்தோட இருக்காங்களோ, வாதம்னா பயந்துகிட்டே இருப்பாங்க, நீங்க வந்து தேவையில்லாம அவங்களுக்கு
கெடுதல் பண்றீங்க, பயமுறுத்துறீங்க, அவங்க சித்திரவதை பண்றீங்கன்னு அவங்களாவே நினைச்சுக்குவாங்க. செகண்ட், யார் யாருக்கெல்லாம் பித்த தோஷம், நிறைய பித்தம் ஜாஸ்தி, சின்ன வயசுல இருந்து அப்பா மேல இருக்கிற கோபத்தை சப்ரஸ் பண்ணியிருப்பாங்களோ, உங்களோட பழகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, யூ ஆர் ஹர்ட்டிங் பர்சன் சொல்லுவாங்க. நீங்க ஒண்ணு மீன் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. நான் சொன்னேன்ல, நான் அந்த மீனிங்கோட சும்மா ஜோக்குக்காக சொன்னேன், மரத்துல இருந்து பறிச்சுட்டு வரேன். அவங்க அதை வந்து டபுள் மீனிங்கா எடுத்துக்கிட்டோம், எடுத்து தன்னை இன்சல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. புரியுதுங்களா? அது மாதிரி நடக்கும். ஃப்ரெண்ட்ஸ், யார் யாருக்கெல்லாம் கபதோஷம் நிறைய இருக்கும், கபதோஷம்னா சின்ன வயசுல அன்பு சரியா கிடைக்காம, அன்புக்காக ஏங்குகின்ற இதயம், ஏர்னிங் ஐஸ். யார் யாருக்கெல்லாம் உங்க கண்ணுல ஒரு ஏக்கமான கண் இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா என்ன தெரியுமா ஆகும், உங்ககிட்ட பக்கத்துல வரவங்க ஓடியே போயிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கு அந்த கவலை அதிகமா இருக்கும், லாக்டிக் ஆசிட் ஸ்மெல் இருக்குமா, லாக்டிக் ஆசிட் ஸ்மெல் இருக்கிறத உங்களை யூஸ் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க, அல்லது பக்கத்திலே வர மாட்டாங்க. நீங்க நினைப்பீங்க, ஏன்டா என்கிட்ட பழகவே மாட்டேங்கிறாங்க, why people are avoiding. ஓகே, பித்த தோஷம் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், சல்பூரிக், பாஸ்போரிக் ஆசிட் ஸ்மெல் போடும்போது வந்துட்டு people tend to hurt you. நீங்க யார் யாரெல்லாம் ஆங்கர் சப்ரஸ் பண்ணி வச்சிருக்கீங்களோ ஆட்டோமேட்டிக். am I clear? இப்ப புரியுதா? நீங்க காரணமே இருக்கணும்னு தேவையில்ல, அவங்கவுங்க வாதம், அவங்கவுங்க பித்தம், அவங்கவுங்க கபத்துக்கு தகுந்த மாதிரி உங்கள்கிட்ட ரியாக்ட் பண்றாங்க. Friends, if you want to surmount all this and create a loving relationship, ஃப்ரெண்ட்ஸ், இது கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்க ஐ கான்டாக்ட் வைக்கும் போது, நம்ம சாதாரணமா ஐ கான்டாக்ட் வச்சோம்னா என்ன தெரியுமா ஆகும், லடாய் ஆயிடும். தட் வில் லீட் டு ப்ராப்ளம்ஸ் இன் ரிலேஷன்ஷிப். புரியுதுங்களா? அதுக்கு பதில் என்ன தெரியுமா செய்யணும், ஆல் த டைம் ஐ ஹேவ் டு பி அவேர், ஐ அம் a channel of God's love. You receive love from above, let that fill your being, and then the overflowing love send it to others. இது மாதிரி கொடுத்துக்கிட்டே இருங்க. Friends, those who are in front of you, eye to eye. Now your family, your community, they are far away, right? So when they are far away, send this love from heart to heart, entire, your relationship. Friends, இது மாதிரி லவ் நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது a time will come. என்ன தெரியுமாகும், a time will come, their brain will declare you as a good person. ஒரு குழந்தை வந்து அம்மா கிட்ட ஒரு பாண்ட் ஏற்படுது இருக்கீங்களா, பிரெயின் வில் டிக்ளேர் மதர் ஆஸ் அ குட் பர்சன். அதுக்கப்புறம் அம்மா கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாதுல்ல, கஷ்டமா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வந்து நீங்க குட் பர்சன் அவங்க பிரெயின் டிக்ளேர் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், then they will not feel like hurting you after that. புரியுதுங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இது அனிமல்ஸ்க்குலாம் அது இருக்குது. நான் எங்க இதுல ஒரு ப்ரௌனின்னு ஒரு டாக் செத்துச்சு. அந்த ப்ரௌனி என்ன நம்ம பண்ணோம், பொமரேனியன் வெரைட்டி மாதிரி. Used to get angry, யாராவது அதை சீண்டுனா பயங்கர கோவம். ஸ்பெஷலா கை தவறுதலா வால்ல பொட்டுச்சுன்னா டப்புன்னு கடிச்சிடும், அது வால்ல தொடவே கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் ஐ வாண்டட் டு டெஸ்ட், நம்ம மேல அது கோவம் வருதாங்க. ஐ வாஸ் அ மாஸ்டர்ல, நான் வால் அப்படியே பிடிச்சி இழுக்கிறேன், அது என்ன தரம் பண்ணுது, வந்து என்ன கடிக்குது, ஆனா வாய் அப்படியே தள்ளுது, லக்குன்னு கடிக்கல. உங்களுக்கு தெரியல, நாய் வந்து வாய் வச்சு அப்படியே. புரியுங்களா? அதே மாதிரி நாங்க கிளியெல்லாம் வச்சிருந்தோம், அதுவும் செத்து போச்சு. அந்த கிளியில ஒண்ணு முத்துன்னு என்ன பண்ணோம், யாரும் தேவையில்லாம பக்கத்துல பட்டுன்னு கடிக்கும். எனக்கு இப்படி காது அப்படி சோ பிளசன்ட், 20 நிமிஷம் நிபிள் பண்ணிட்டு அதுவாகவே பறந்து போகும். சரிங்களா? நான் போனேன்னா பறந்து வந்து உட்காந்துச்சுன்னா போகவே போகாது, இழுத்தாலும் இருக்கும். பிகாஸ் அதே ஒருத்தரை கடிக்குது, ஒருத்தர் வந்து இல்ல அப்படியே இதா பண்ணுன்னா பிரெயின் வந்து டிக்ளேர் பண்ணிடும் அந்த நாய், நீங்க நல்லவர்னு சொல்லிட்டு. டிக்ளேர் பண்ணிடும். கம்யூனிட்டி மெம்பருக்கும் நீங்க போயிட்டு செஞ்சு பாருங்க சாயந்தரம் ஒருத்தருக்காக. Friends, actually here you don't have to touch. அவங்க கண்ணை பார்த்துக்கிட்டு அப்பப்ப த்ரோட்டை பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி that will generate love. அதுல ரியலாவே, ஏன்னா த்ரோட்ல தான் ஒருத்தவங்களோட இமோஷனல் ஹிஸ்டரி இருக்குது. இந்த கூகுள் ஹிஸ்டரி இருக்குல்ல உள்ள, அதே மாதிரி இமோஷனல் ஹிஸ்டரி. அப்ப கண்ணையும் இதே பார்த்தீங்கன்னா அவங்களோட உணர்வுகளை தெளிவாக, அதனால கல்வி அவங்க என்ன பண்ணுவாங்க, என்னடா மேல இருந்து அன்பு வாங்கி கொடுத்துட்டே இருக்கு. Then the community, one day everybody will, I mean, each one அவங்களோட டைப் அந்த மாதிரி they will declare you as a this one. அந்த லவ் நம்ம வாங்குறோம்ல friends, சாரி இதோட முடிச்சுக்கிறேன். There is something called a natural law. அதான் நம்மளை கவர்ன் பண்ணுது. God is all loving.
But the one who governs us is சொல்லுவாங்க, சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுத்தாரு. இப்ப பாருங்க, அந்த பூசாரின்றது யாருன்னா, பூசாரின்னா அதுதான் நேச்சுரல் லா, இயற்கை விதின்னு ஒண்ணு இருக்குது. நம்ம எல்லாத்துக்குமே இந்த ஒரு பழக்கம் இருக்குதா, சின்ன வயசுல அன்பு கிடைக்கலையா, அதனால அன்புக்காக நம்ம ஏங்குறோம். We all have yearning eyes. yearning eyes எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு ஏக்கமா இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களை சுற்றி இருக்கவர்கள் ஏமாற்றுவார்கள். அப்புறம் தான் பாட்டு வருது, யாரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சம் அப்படின்னு வருது. அம்மம்மா பூமி யாவும் மஞ்சம். எது பார்த்தாலும் மஞ்சமா தெரியும் உங்களுக்கு. ஏன்? அந்த ஏக்கமான கண்ணு இருந்துச்சுனால மஞ்சள் தான் ஏற்படும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்ப இயற்கை எப்படி தெரியுமா ஒர்க் ஆகுதுன்னு பாக்குறேன். அன்பு வேணும்னா நான் போய் எல்லாத்துக்கும் அன்பு கேட்டாலும் ஓடி போயிடுவோம். பிட் பாக்கெட் அடிக்கிற மாதிரி பஸ்ல பிட் பாக்கெட்டை பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம், போய் ஃப்ரெண்ட் ஆகுமா, ஓடதான் பார்ப்போம். ஓகே, அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இயற்கை எப்படி ஒர்க் ஆகும்னா, என் கையில 1 கிலோ நெல் இருக்கு, ஐ ஹாவ் a kilo of paddy. அதை போய் பூமி தாய்கிட்ட அதை கொடுத்தா 4 மாசம் கழிச்சு அதை 100 கிலோ நெல்லா கொடுப்பாங்க திருப்பி. The moment I sow, after 4 months I get 100 kilos of paddy. சப்போசிங் நான் சொல்றேன், பூமி தாய் எனக்கு பயமா இருக்குது 1 கிலோ கொடுக்கறதுக்கு, அப்ப நான் எழுத்துருவேன்ல. அதனால நம்ம 2 பேரும் ஒரு டீல், நான் 1 கிலோ வச்சுக்கிறேன், நீங்க 99 கிலோ திருப்பி கொடுங்க. நான் கொடுக்குமா? தலைகையில நின்று பாருங்க, குட்டிக்காரனை போட்டு பாருங்க. Will she obey? She says, give me something, then I will multiply that. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்குமே ஏர்னிங் ரைஸ்னா என்ன தெரியுமா? அந்த பிச்சைக்காரங்க அவங்க எப்பயாவது நமக்கு காசு கொடுக்கறது பார்த்துருக்கீங்க? நீங்க எப்ப கொடுப்பீங்கன்னு அப்படியே ஏக்கமா பார்த்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு பிச்சைக்கார கண்ணு தான் ஏர்னிங் ஐஸ். சாரி டு டெல் யூ, மோஸ்ட் ஆஃப் us here have that ஏர்னிங் ஐஸ். ஸ்மைலிங் ஐஸ். அப்ப என்ன ஆகும், நமக்குள்ளேயும் காயங்கள் ஆறிடும். The moment you have smile, no, babies have smiling eyes. ஃப்ரெண்ட்ஸ், ஏன் இந்த ரஜினி எல்லாம் ஃபேமஸா இருக்கிறாங்க நம்ம நடிகர்கள்னா, ஏக்கமான கண்ணும் ரொம்ப கிளிக் ஆகிடும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? யூ ஸ்டார்ட் ஃபாலோயிங் திஸ் ஃப்ரம் டுடே. கொடுத்து தான் வாங்க முடியும். ஸோ when it comes to love, only by giving we also can receive. இப்போ என்னன்னா, நம்ம தான் போட மாட்டோம், எங்க அன்பை கொடுக்குறது ஒன்றும் செய்ய முடியாது. So we receive love from above, and through our eyes we give to the community member. You keep on doing, and all these memories, they will be healed. அப்ப ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சின்ன வயசுல எவ்வளவு அன்பு கிடைச்சதோ அது செட் பாயிண்ட் ஆயிடும், லைஃப் லாங் அவ்வளவுதான் இருக்கும். இப்ப உங்களுக்கு சாரி டு டெல் யூ, உங்க யாருக்குமே லவ் டேங்க் வந்து மோர் தேன் 30% இருக்காது, less than 30%. But you start giving this love over few days, it will become 31, 32, 33. More or less, when you cross 45, your eyes will start smiling. Afterwards, community will relate with you in a loving way. They will see you as a blessing. புரியுதுங்களா? அவங்க உங்களை பார்த்தோன்னா அவங்களுக்கு தெரியும், you are a harmless person அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹர்ட் பண்ண தோணாது. அந்த டீச்சருக்கு நடந்தது அந்த மாதிரி சம்பவங்கள் அப்பப்ப நடக்கும். ஆஃப்டர் சம் டைம் they will understand. அந்த டீச்சர் ஆஃப்டர்நூன் வந்து என்ன பண்றாங்க, காலில் எல்லாம் விழுகிறாங்க, ஐயோ நான் மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன், நான் அப்படிதான் ரியாக்ட் பண்ணுவேன் அப்படின்னு. This is okay. Friends, I think it's good to wind up. So, whatever memories we are all wounded people, right? All that you have to do is receive love from above and share it with your community, your family, the people you are ministering to, and sure, you will become a channel of love. You will also receive love. You will be a happy. Your eyes will start smiling. You will be a happy believer. All the best. Thanks, Pastor Raya, for presenting this opportunity.